வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடையின் 170வது நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் எப்பொழுதும் போல குரல் விளக்கம், நலவிளம்பா சிறப்பு உரை, விளக்க உரை என்று இருவரும் நிகழ்ச்சியில் நடைபெற இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் எப்பொழுதும் போல் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்காக கவிஞர் ரமணி பாலசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் உரிமை பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழல்ல புகழ்மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் வசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் வசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமைக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமைக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். நன்றி, வணக்கம். நன்றி. எப்பொழுதும் போல் தமிழ்த்தாய் வாழ்த்து இனிமையாக பாடி எங்களை மகிழ்ச்சிப்படுத்தினீர்கள். உங்களுடைய தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு இந்த வெள்ளி இலக்கிய மேடை எப்போதும் வணங்கி தலை வணங்குகிறது என்றுதான் சொல்ல தோன்றுகின்றது. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து இருக்கின்ற சான்றோர் பெருமக்களை எல்லாம் வரவேற்பது இந்த இலக்கிய நிகழ்ச்சியின் கடமையாகும் என்பதனால் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு இதுவரையில் 10 அவதாரங்கள் பங்கேற்று இருக்கின்றார்கள். 10 பேர் கலந்து இருக்கின்றார்கள். தசாவதாரம் போல 10 பேரை நாம் இங்கே வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே தொழில்நுட்பத்தை எப்பொழுதும் போல் வழக்கமாக செய்து அரும்பணியாற்றி கொண்டிருக்கின்ற சிறப்பான ஒரு தொழில்நுட்ப கலைஞர் என்று சொன்னால் அது நெல்லை தீவனை விட்டால் வேறு யாரும் இல்லை என்றுதான் சொல்ல தோன்றுகின்றது. அந்த வகையிலே அவர்களை வருக வருக என நான் வரவேற்கின்றேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகன் நவல்பா சிறப்புரை ஆற்றுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்ற ஐயா கேஜிஆர் அவர்களை வருக வருக என நான் வரவேற்கின்றேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் குரல் விளக்கம் வழங்குவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்ற ஹைதராபாத்தில் இருந்து இணைந்திருக்கின்றார்கள் அம்மா ஜெயலட்சுமி மணிகண்டன் அவர்கள். அவர்களையும் வருக வருக என நான் வரவேற்கின்றேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அம்மா பிரபாவதி அவர்களையும், ராஜா ராமலிங்கம் அவர்களையும், மற்றும் கவிஞர் நாகம்மாள் அவர்களையும், ஐயா பொன் வேல்மயில் அவர்களையும் வருக வருக என நான் வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் இன்னும் வருகை புரியவிருக்கின்ற சான்றோர் பெருமக்களையும் முதலிலேயே நான் வருக வருக என வரவேற்று அடுத்த நிகழ்ச்சிக்குள் நாம் செல்கின்றோம். அடுத்ததாக எப்பொழுதும்
இலக்கிய நிகழ்ச்சி விளக்க உரை தொடங்குவதற்கு முன்பு நாம் ஒரு பாடலை கேட்பது வழக்கம். அது வெள்ளி இலக்கிய மேடை பாடலாக இருக்கும். இன்றைக்கு ஐயா ரவிச்சந்திரன் இணையர் அவர்களுடைய நலவன்ப பாடல் இப்பொழுது ஒலிபரப்பப்படுகின்றது. வணக்கம். இது ஒரு நலவெண்பா பாடல். இந்த பாடலை எழுதியவர் நாங்கள் அன்பாக கேஜிஆர் என்று அழைக்கப்படும் திரு கேஜி ராஜேந்திர பாபு அவர்கள். இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது ஹைதராபாத்திலிருந்து ரவிசங்கர். நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு, நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு, புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு, நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு, புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு, அன்னத்தின் மொழி கேட்டு அகமகிழ்ந்தான் நலன்மூந்தி, அன்னத்தின் மொழி கேட்டு அகமகிழ்ந்தான் நலன்மூந்தி, மன்னவனெதில் கேட்டு மையலுற்றார் தமயந்தி, அன்னத்தின் மொழி கேட்டு அகமகிழ்ந்தான் நலன்மூந்தி, மன்னவனெதில் கேட்டு மையலுற்றார் தமயந்தி. சுயம்பர போட்டியிலே வென்று விட்டான் பெண்ணரசை, சுயம்பர போட்டியிலே வென்று விட்டான் பெண்ணரசை, சூதாட்ட போட்டியிலே தோற்றுவிட்டான் மன்னரசை, சுயம்பர போட்டியிலே வென்று விட்டான் பெண்ணரசை, சூதாட்ட போட்டியிலே தோற்றுவிட்டான் மன்னரசை, நிடத நாட்டு வாழ்க்கையிலே தனிபந்து மையிட்டான், நிடத நாட்டு வாழ்க்கையிலே தனிபந்து மையிட்டான், உடனிருந்த மனையாளை கானகத்தில் கைவிட்டான், உடனிருந்த மனையாளை கானகத்தில் கைவிட்டான். கெடுத்து விட்ட சனியாலை உடுத்து விட்டான் அரை சேலை, கெடுத்து விட்ட சனியாலை உடுத்து விட்டான் அரை சேலை, அடுத்த நாட்டு மன்னனிடம் அவன் செய்தான் மடை வேலை, அடுத்த நாட்டு மன்னனிடம் அவன் செய்தான் மடை வேலை, மீண்டும் ஒரு சுயம்வரத்தை மேற்கொள்ளாதமையோதே, மீண்டும் ஒரு சுயம்வரத்தை மேற்கொள்ளாதமையோதே, வேந்தன் அவன் தோற்றத்தை வெளிப்படுத்த புது யுக்தி, வேந்தன் அவன் தோற்றத்தை வெளிப்படுத்த புது யுக்தி, தேரோட்டும் திறமையாளன் திருப்பு முனை கண்டானே, தேரோட்டும் திறமையாளன் திருப்பு முனை கண்டானே, போராட்ட முடிவினிலே புது வாழ்வு கொண்டானே, போராட்ட முடிவினிலே புது வாழ்வு கொண்டானே. நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு,
நளவேந்தன் வரலாறு நளவெல்பனானூறு புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு நளவேந்தன் வரலாறு நளவெல்பனானூறு நன்றி. இடையில் ஒரு சிறு தவறு நிகழ்ந்து விட்டது. ஹைதராபாத் ரவிசங்கர் என்று சொல்வதற்கு போல் கௌசல்யா ரவிச்சந்திரன் அவர்கள் பெயரை நான் மறந்து கூறிவிட்டேன், மன்னிக்க வேண்டுகிறேன். இந்த பாடலுக்கு வரிகளை அமைத்துக் கொடுத்தவர் நலவென்ப சிறப்பு உரைய விரிவுரையாளர் ஐயா கேஜிஆர் அவர்கள் என்பதும், இந்த பாடலை ஹைதராபாத்தில் இருந்து ஐயா ரவிசங்கர் அவர்கள் மிக அருமையாக இசையமைத்து பாடி நம்மை எல்லாம் மகிழ்வித்ததும் மிகவும் சிறப்பாக இருந்தது என்று கூறி அவர்களுக்கும் அவர்கள் இருவருக்கும் நன்றியினை கூற இந்த வெள்ளி இலக்கிய மேடை கடமைப்பட்டு இருக்கின்றது. அவர்கள் இருவருக்கும் நன்றி கூறி அடுத்ததாக குரல் விளக்கம் கூறுவதற்காக அம்மா ஜெயலட்சுமி மணிகண்டன் அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். அவர்களை பேசுவதற்கு முன்பு அவரை பற்றி கூற வேண்டும் என்றால் நிறைய கூறலாம். ஆனால் இந்த நேரத்தில் அவரை பற்றி கூறுவது நேரத்தை எடுத்துக் கொள்வதாகும் என்பதனால் அம்மா அவர்கள் எல்லா இந்த இலக்கிய நிகழ்ச்சிகளிலும் தவறாமல் கலந்து கொள்ளுவார்கள். காமராஜர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நான் படித்துக் கொண்டே ஜெயிப்பேன் என்று சொல்லுவார். அதுபோல ஜெயலட்சுமி அம்மா அவர்கள் உடல்நலக் குறைவாக இருந்தாலும் படித்துக் கொண்டே மடிக்கணினியை வைத்துக் கொண்டு நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்து கொண்டு இருப்பார். அது மட்டுமல்ல, சொன்னால் தொழில்நுட்பத்தையும் அவரே செய்து விடுவார். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பதிவு செய்து அதனை யூடியூப்பில் ஏற்றுவதையும் அம்மா அவர்கள் செய்வார்கள். அதைத்தான் இப்பொழுதும் செய்து இருக்கின்றார்கள். மிகச்சிறந்த தொழில்நுட்ப கலைஞராக அம்மா அவர்கள் இருப்பதோடு தமிழில் மட்டுமல்ல, பேசுவதில் ஆகட்டும், கவிதை எழுதுவதில் ஆகட்டும், இசைப்பாடல் பாடுவதாகட்டும் என்று எல்லா துறைகளிலும் அவர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஆர்வம் அவர்களை எல்லா இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கும் அவர்களை இழுத்து கொண்டு வந்து விடுகிறது என்று சொன்னால் மிக அவருடைய தமிழ் ஆர்வத்தையும் அவர்களுடைய சுறுசுறுப்பையும் இந்த இலக்கிய மேடை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றது என்பது மிகச்சிறப்பு என்று கூறி அம்மா அவர்களை குரல் வழக்கம் கூறுவதற்காக உங்களோடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. நன்றி. நன்றி. வெள்ளி இலக்கிய மேடை 170வது நிகழ்ச்சியில் நலவெண்பா 18வது விளக்க உரையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு மிகவும் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இதழில் திருக்குறள் சொல்வதற்கான வாய்ப்பை, குரல் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை கொடுத்ததற்காக கேஜிஆர் ஐயா அவர்களுக்கும் நெல்லை தீபன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்குள்ள ஆன்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய குரல் 2 குரட்களை சொல்ல இருக்கிறேன். குரலோடு சேர்த்து ஒரு சின்ன கதையும் சொல்கிறேன். பொருட்பாலிலிருந்து 2 திருக்குறளை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் நான். பொருட்பால் என்பது இந்த உலகத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி சுயமாக நிற்க வேண்டும், எப்படி முன்னேற வேண்டும், எப்படி உறவுகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லும் வாழ்க்கை பகுதி. அதாவது திருக்குறள் பற்றி நான் சொல்லி இங்கே இருக்க யாருக்கும் தெரிய போகிறதில்லை. அதில் 3 பால் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு பால் ஒரு இதுக்கு குறிக்கும். அதில் பொருட்பாலை பற்றி சொல்கிறதுக்கான இதை மட்டும் நான் எடுத்துகிட்டு சொல்கிறேன். இந்த பொருட்பாலிருந்து 2 குறள் எடுத்திருக்கு. ஒன்று முயற்சி அப்படிங்கிற தலைப்புலேருந்து அதிகாரத்துலேருந்து ஒரு குறளும், இன்னொன்று நட்பு அப்படிங்கிற இதுலேயும் ஒரு 2 திருக்குறளை நான் எடுத்திருக்கேன். இந்த 2ம் இருந்தால் வாழ்க்கையில் விழுந்தாலும் எழ முடியும், தாழ்ந்தாலும் எழ முடியும். முதல் திருக்குறள் முயற்சி. முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் செய்யும் முயற்சி தான் அவனுடைய வாழ்க்கையை வளமாக மாற்றும். முயற்சி இல்லை என்றால் வறுமை, தோல்வி, பின்னடைவு இவை நம்மை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளுவர் இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதிர்ஷ்டம், சூழ்நிலை, பிறருதவி இதெல்லாம் 2ஆம் இடம்தான். முதல்ல முயற்சி. இன்றைய காலத்தை பாருங்க, படித்து முடித்த இளைஞர்கள், வேலை தேடும் பெண்கள், தொழில் தொடங்க நினைப்பவர்கள்
எல்லார்கிட்டையும் ஒரு பொதுவான எண்ணம், நமக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் வள்ளுவர் கேட்கிறாரு, நீ எவ்வளவு முயற்சி செஞ்ச அப்படிங்கிறது தான். முயற்சிக்கு அவர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அது. விழுந்தவன் தான் நடக்க கற்றுக்கொள்கிறான், தோற்றவன் தான் வெற்றியின் மதிப்பை அறிகிறான். அதனால்தான் முயற்சி இல்லாமல் வெற்றி இல்லை, முயற்சியோடு இருந்தால் தாமதம் இருக்கலாம், ஆனால் தோல்வி இல்லை என்று இதற்கான பொருளாக சொல்லிக் கொள்கிறேன். இரண்டாவது திருக்குறள் நட்பு. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. அதாவது ஒரு நம்மளோட உடை சரிந்தால் நாம் சொல்லாமலே கை போய் பிடிக்கும் அல்லவா, அது போலதான் நம்ம துன்பத்துல இருக்கும்போது சொல்லாமலே உணர்ந்து நம் துயரை நீக்கும் உறவுதான் உண்மையான நட்பு. இன்றைய நமக்கு நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க, நிறைய இணைய வழியில தொடர்பு கொண்டிருக்கவங்க நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நம்ம கண்ணீரோ நம்ம வலியோ யாருக்காவது தெரியுமா? அது எல்லாராலையும் முடியாது. ஆனா வள்ளுவர் சொல்றாரு, நட்பு என்பது பேசும் உறவு அல்ல, அது புரிந்து கொள்வது. அந்த நட்புக்கு மட்டும்தான் நம்ம கிட்ட நம்ம என்ன இதுல இருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கும். கேள்வி இல்லாமல் காரணம் கேட்காமல் சொல்லாமலே துணை நிற்பவன் தான் உண்மையான நண்பன், உண்மையான நட்பு அப்படிங்கிறது. முயற்சியும் நட்பும் இணையும் இடம். இது ஒரு சின்ன கதை மூலமா சொல்லிட்டு என்னுடைய இதை திருக்குறள் முடிச்சுக்கிறேன். ஒரு கிராமத்துல கண்ணன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் இருந்தானா. அவன் படிச்சு முடிச்சுட்டான், ஆனா வேலை கிடைக்கல. நாட்கள் போச்சு. அந்த போக போக மனம் சோர்ந்தது. வீட்டில் ஒரு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. உள்ளுக்குள்ள பயம். ஆனா கண்ணன் ஒரு விஷயத்தை மட்டும் விடாம பண்ணிட்டே இருந்தான், அதாவது முயற்சி. தினமும் காலையில எந்திரிச்சு இன்னைக்கு ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வேலை தேடி வெளியே போறத நிறுத்தவே இல்லை. ஒரு நாள் வேலை தேடி போகும்போது அவன்கிட்ட இருந்த கொஞ்சம் பணமும் தீர்ந்து போச்சு. பசி, அவமானம், ஆனா யார்கிட்டையும் சொல்லல. அந்த நேரத்துல அவனுடைய நண்பன் முரளி அவனை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டான், எதுவும் கேட்கல, கையில இருந்த பணத்தை. இதோ ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு தகவலும் சில மாதங்களில் கண்ணனுக்கு வேலை கிடைத்தது. அப்போது கண்ணன் சொன்னான், என்னை உயர்த்தியது என் முயற்சி, விழாமல் காப்பாற்றியது என் நட்பு என்று. முடிவு. இந்த கதையிலிருந்து வள்ளுவர் நமக்கு சொல்லும் செய்தி, முயற்சி நம்மை முன்னே கொண்டு போகும், நட்பு நம்மை உடையாமல் காக்கும். முயற்சி இருந்தால் பாதை கிடைக்கும், நட்பு இருந்தால் பயணம் சுலபமாகும். அதனால்தான் வள்ளுவர் சொன்ன வாழ்க்கையில் முயற்சி நம் கால்கள், நட்பு நம் தாங்கும் தோள்கள். இந்த இரண்டும் இருந்தால் வாழ்க்கையில் எந்த புயலும் நம்மை உடைக்க முடியாது. நல்லதொரு வாய்ப்பை வழங்கியதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகாக 2 அதிகாரத்தை எடுத்து அதில் குறளை சொல்லி விளக்கமும் சொல்லி ஒரு கதையும் கூறினீர்கள். நீங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்டது குறளில் இருந்து மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து, உங்களுடைய முயற்சிகளில் இருந்து நீங்கள் வெற்றி அடைகின்றீர்கள் என்பதை எடுத்துக் கொண்டீர்கள். எப்படி நீங்கள் அனைவரையும் நட்பாக்கி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதையும் மனதிலே வைத்து, முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார் என்று சொல்வது போல உங்களுடைய முயற்சி உங்களுக்கு வெற்றியை தந்திருக்கின்றது. உங்களுடைய அன்பும் நட்பும் பலரை உங்களுக்கு நட்பாகி தந்திருக்கின்றது. இன்னும் இரண்டையும் எடுத்து இன்றைக்கு அதை குறளாக மாற்றி எங்களிடம் தந்திருக்கின்றீர்கள் என்றுதான் இதனை கூற தோன்றுகின்றது. மிக சிறப்பாக குறள் விளக்கம் கூறினீர்கள். குறளை போல உங்களுடைய விளக்கமும் மிகவும் குறுகலாக இருந்தது என்று சொன்னாலும் அது திருப்தியாக இருந்தது, அழுத்தமாக இருந்தது என்றுதான் இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். தாங்கள் தந்த குறள் விளக்கத்துக்கு வெள்ளி இலக்கிய மேடை நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கிறது. நன்றி அம்மா. இந்த நிகழ்ச்சியிலே இப்பொழுது கலந்து கொண்டிருக்கின்ற ஐயா அமுதபாண்டியன் அவர்களையும், மேரி ரோஸ்லின் அம்மா அவர்களையும், அம்மா ஜெயசக்தி அவர்களையும், ஐயா கிருஷ்ணமூர்த்தி ரங்கசாமி அவர்களையும், MSK அவர்களையும், பிரபாவதி அவர்களையும், அம்மா தேர்மொழி அவர்களையும், இன்னும் கலந்து கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களை எல்லாம் நான் வரவேற்கின்றேன். இப்பொழுது 10ஆக இருந்து 12ஆக மாறி இப்பொழுது 19ஆக எண்ணிக்கை உயர்ந்து விட்டது. இன்னும் உயர்கின்ற ஒரு நிலை தான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் KGR பேச வேண்டும் என்பதற்காக சிலர் காத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் நலவெண்பாவை சிறப்புரையாற்ற வருகின்ற பொழுது இன்னும் பலர் இப்பொழுது 20ஆக மாறிவிட்டது. ஆக சேர்வார்கள் என்பதில் ஐயமில்லை. இப்பொழுது இந்த அவை ஐயா KGR அவரிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. அதற்கு முன்பு
கேஜிஆரை பற்றி நாம் அதிகமாக சொல்ல வேண்டியது இல்லை. ஏனென்றால் வழக்கமாக நான் சொல்வது போல பூக்கடைக்கு எதற்கு விளம்பரம் என்பது போல கேஜிஆர் அவர்கள் இன்றைக்கு தமிழ் கடலாக அவர் ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றார், வர்ணமித்துக் கொண்டிருக்கின்றார். அவரை பற்றி ஒவ்வொரு இடத்திலேயும் அதே அரைச்சமாகவே அரைப்பது போல ஏன் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய திறமைக்கும் அவருடைய இலக்கிய ஆர்வத்திற்கும் அவர் எங்கோ சென்றிருக்க வேண்டியவர் வங்கி பணியில் அகப்பட்டுக் கொண்டதனால் சற்று மெதுவாக வளர்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அவர் வண்டி பணியிலே இருக்கின்ற பொழுதெல்லாம் இலக்கிய ஆர்வலராக எத்தனை அளவுக்கு அவர் பல கூட்டங்களிலே கலந்து கொண்டிருக்கின்றார், பட்டிமன்றங்களிலே கலந்து கொண்டிருக்கின்றார், பட்டிமன்ற நடுவராக அவர் விளங்கி இருக்கின்றார் என்பதையெல்லாம் எண்ணுகின்ற பொழுது அந்த முயற்சி இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது என்று சொல்வதில் நான் பெருமைப்படுகின்றேன். அவருக்கு ஐயா அவர்களுக்கு வாழ்த்தினை கூறவும் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் பட்டிமன்ற தலைவராக அன்று மட்டுமல்ல, இன்றும் அவர் இருக்கின்றார், பல நிகழ்ச்சிகளை நடத்துகின்றார், அதை வெற்றிகரமாக நடத்துகின்றார் என்பதுதான் சிறப்பு. அப்படிப்பட்ட கேஜிஆர் அவர்கள் நலவெண்பாவை பற்றி நலவெண்பாவாக அவர் விளக்கம் தந்து நம்ம எல்லாம் மாற்றுப்படுத்தி செல்வது என்பது, நலவெண்பாவை நாம் முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாடல்களை எல்லாம் நாம் கேட்டு தெளிந்து அதனுடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையிலே இலக்கியங்களை பற்றி நமக்கு விரிவான ஒரு கண்ணோட்டத்தை ஐயா அவர்கள் வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதைத்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நம்மால் படிக்க முடியாத, தொட்டு பார்க்க முடியாத இலக்கியங்களை எல்லாம் அவர் தொட்டு தொட்டு எடுத்து நமக்கு விளக்கி கொண்டிருக்கின்றார். அப்படித்தான் சிலப்பதிகாரம், மணிமேகலை, அப்புறம் இப்பொழுது நலவெண்பா போன்று இன்னும் பல இலக்கியங்களை எல்லாம் ஐயா அவர்கள் நமக்காக மிகவும் பாடுபட்டு அதனை இரவு பகலாக படித்து இதனுடைய பொருளையும் விளக்கத்தையும் எடுத்து நமக்கு ஐயா அவர்கள் விளக்கி கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் அவருடைய தமிழ் பணி என்றும் என்றும் உயர வேண்டும், எமயமோல் நிற்க வேண்டும் என்று கூறி ஐயா அவர்களை இப்பொழுது நலவெண்பாவை பற்றி சிறப்புரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி. வெள்ளி இலக்கிய மேடையின் 170வது நிகழ்ச்சியும் நலவெண்பா விளக்கு உரை 18வது நிகழ்ச்சியுமான இன்றைய நிகழ்ச்சிக்கு இனிய குரலில் தமிழ் வாழ்த்து பாடிய கவிஞர் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கும், வழக்கம்போல் சிறப்பாக நெறியாள்கையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொதிகை மு. செல்வராஜன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை திறம்பட நடத்துவதற்கு அடித்தளமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நெல்லை தீபன் அவர்களுக்கும், இங்கே 2 திருக்குறள்களை எடுத்து சுருக்கமாகவும் சுவையாகவும் முயற்சியை பற்றி நமக்கு கொடுத்திருக்கின்ற ஜெயலட்சுமி மணிகண்டன் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நலன் தமயந்தி பிரிந்து போன பிறகு, தமயந்தி தனித்து விடப்பட்ட பிறகு, தமயந்தினுடைய தந்தை விதர்ப்ப நாட்டு மன்னன் ஆட்களை அனுப்பி அவரை தேட சொல்கின்றான். அப்படி அனுப்பப்பட்டவர்களிலே ஒருவன் அந்தணர். அந்தணர் என்போர் அறவோர். அதாவது அறவோர்களெல்லாம் அந்தணர்கள் என்று அந்த காலத்திலே பாவிக்கப்பட்டார்கள். ஆகவே அப்படிப்பட்ட அறவோனாக ஒரு அந்தணர் தமயந்தியை தேடி இங்கே வருகின்றார். எப்படியோ அவள் சேதி நாட்டிலே இருக்கின்றாள் என்கின்ற செய்தியை அறிந்து அவர் அங்கே வருகின்றார். ஈங்கிவள் இவ்வாறு இருப்ப, ஈங்கிவள் என்று சொன்னால் ஈங்கு இவள் என்பது தமயந்தி. இவ்வாறு இருப்ப இன்னல் உழந்தேகி பூங்குயிலும் போர்வேல் புறவுடனும் யாங்குற்றார் சென்றுணர்தி என்று செலவிட்டான் வேதியனை குன்று உரழ்தோல் வீமன் குறித்து. தமயந்தி சேதி நாட்டு அரசியிடத்திலே அடைக்கலமாக இருக்கின்றார். சேதி நாட்டு அரசி
தமையந்தியிடம் சொல்கிறாள், நலனை நான் கண்டுபிடித்து கொடுக்கின்ற வகையில் நீ இங்கேயே இருந்துவிடு என்று சொல்ல, அவள் அங்கேயே தங்கியிருக்கிறாள். அதைத்தான் ஈங்கு இவள் இவ்வாறு இருப்ப. இன்னல் உழந்து ஏகி, இது தமயந்தி நலனை பற்றி சொல்வது. இது யார் நினைக்கிறார்கள் என்று சொன்னா, விதர்ப்ப நாட்டு மன்னன் தமயந்தியினுடைய தகப்பனார் நினைக்கிறார். இன்னல் உழந்து ஏகி, துன்பத்திலே சுழன்று கொண்டு இருக்கின்ற பூங்குயிலும் போர்வேல் புறபலனும் யாங்குற்றார், எங்கே போய்விட்டார்கள் என்று தேடுறார். அவருக்கு எப்படி தெரியும் என்று கேட்டால், நமக்கெல்லாம் தெரியும். ஏற்கனவே 2 பிள்ளைகளை தமயந்தினுடைய தகப்பனார் பீமனிடத்திலே அனுப்பிவிடுகிறார்கள். ஆகவே இந்த 2 பிள்ளைகள் மட்டுமே வந்திருக்கின்றனவே, தமயந்தியை காணோமே, நலனை காணோமே, இவர்கள் எங்கே போனார்கள் என்று அந்த அரசன் நினைத்து செலவிட்டான் வேதியனை. செலவிட்டான் என்று சொன்னால் அனுப்பினான் அர்த்தம். செலவு என்று சொன்னால் பயணம். சென்ற வாரமே நான் சொல்லியிருக்கிறேன். திருவிக்காவர், தமிழ்த்தென்றல் திருவிக்கா அவர்கள் இலங்கை செலவு என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். செலவிட்டான் வேதியனை குன்று உரள் தோல் வீமன் குறித்து. குன்றுக்கு நிகரான உரள், உரள் என்று சொன்னால் ஒப்ப, பகை, ஈகல், காலம், பெருக்கம் என்று ஒரு 5 பொருட்கள் இருக்கின்றன. உரள் என்றால் ஒப்ப, காலம், பகை, இகல், பெருக்கம் என்று 5 வகையான பொருள்கள் இருக்கின்ற அர்த்தங்கள் இருக்கின்றன. இந்த இடத்திலே ஒப்ப, குன்றுக்கு நிகர்த்த தோலை உடைய வீமன் இது குறித்து சிந்தித்து வேதியனை அனுப்பி வைக்கிறான். ஈங்கிவள் இவ்வாறு இருப்ப இன்னல் உழந்தேகி பூங்குயிலும் போர்வேல் புறவலனும் யாங்குற்றார் சென்று உணர்தி என்று செலவிட்டான் வேதியனை குன்று உரழ்தோல் வீமன் குறித்து. ஓடும் அந்தனம் தேடி வரார். எந்தெந்த இடமெல்லாம் பார்க்கிறார்ன்றத சொல்றார். ஒரே வரியில சொல்லிடுறார். ஓடும் புறவித்தேர் வெய்யோன் ஒளி சென்று நாடும் இடமெல்லாம் நாடிப்போய் கூடினான். போதில் திருநாடும் பொய்யை திருநாடாம் சேதி திருநாடு சென்று. இது சேதி திருநாட்டை பற்றி ஒரு வர்ணனை. அவன் சேதி திருநாட்டுக்கு வரார். எங்கெங்கெல்லாம் போய் தேடி பார்த்துட்டு கடைசியில சேதி திருநாட்டுக்கு வரார். எங்கெங்கெல்லாம் போய் பார்த்தார்? ஓடும் புறவித்தேர் வையோன், அதாவது சூரியன் என்பவன் குதிரைகளை பூட்டி உலா வந்து கொண்டிருக்கிறான் என்று ஒரு பிராண செய்தி உண்டு. அது அறிவியல் செய்தி அல்ல, ஆனால் அப்படி ஒரு பிராண செய்தி உண்டு. ஆகவே இந்த குதிரை தெருவிலே வருகின்ற சூரியன், வெய்யோன் என்றால் சூரியன், ஒளி சென்று நாடும் இடமெல்லாம் நாடி போய், அவனுடைய ஒளி எங்கெங்கெல்லாம் போய் இருக்கின்றனவோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் போய் தேடி பார்த்து கடைசியில கூடினான். எங்க? சேது நாட்டை கூடினான். அந்த சேது நாடு எப்படிப்பட்ட நாடுனா போதில் திருநாடும். போதுன்னா தாமரை, திருநாடும் அப்படின்னா விரும்பி நாடுகின்ற. திருநாடுன்னா அங்க மண்ணு நாடுன்னு அர்த்தம் கிடையாது. திருநாடும். தாமரை கூட விரும்பி சேர்கின்ற, நாடுகின்ற, நாடி போய் இருக்கு என்ன அர்த்தமோ அதுதான் நாடும் அர்த்தம். நாடும் இடமெல்லாம் என்ன அர்த்தமோ அதுதான் இங்கேயும் நாடும் அர்த்தம். இந்த தாமரை விரும்பி சேர்கின்ற பொய்கை, நீர்நிலைகள் நிறைந்திருக்க கூடிய திருநாடாம். இந்த இடத்துல அது நாடுன்னு அர்த்தம், கண்ட்ரின்னு. ஆக இந்த தாமரை விரும்பி சேர்ந்திருக்கக்கூடிய நீர்நிலைகள் நிறைந்திருக்கக்கூடிய வளமான நாட்டை உடைய சேதி நாட்டுக்கு சென்று கூடினான். எப்பொழுது கூடினான்? சூரியன் வெளிச்சம் பாய்ச்சுகின்ற எல்லா இடங்களிலும் தேடி போய் பார்த்துவிட்டு இறுதியாக சேதி நாட்டுக்கு வந்து சேர்ந்தான். ஓடும் புறவித்தேர் வெய்யோன் ஒளி சென்று நாடும் இடமெல்லாம் நாடிப்போய் கூடினான். போதில் திருநாடும் பொய்யை திருநாடாம் சேதி திருநாடு சென்று. அழுதான். உடனே காட்சி ரொம்ப வேகமா மாறுதீங்க. ரொம்பலாம் அவன் கஷ்டப்படல, துன்பப்படல.
சொல்லப்படல. உடனே தமயந்தியை பார்த்து விடுகிறான். தமயந்தி மீது தமயந்தியிடம் அழுகின்றான். காமம் சேர் ஓதி, ஓதினா கூந்தல்னு அர்த்தம். காமம்னா மாலை அர்த்தம். இந்த பூக்களை வைத்திருக்கக்கூடிய கூந்தல். காமம்னா அந்த காலத்துல மாலையே தலையில வச்சிருப்பாங்க போது. ஆண்கள் வச்சிருந்தா கண்ணின்னு பேரு, பெண்கள் வச்சிருந்தா காமம்னு பேரு. சமயத்துல ஆண்களுக்கும் காமத்தை பயன்படுத்துறாங்க. காமம் சேர் ஓதி தமயந்தி நின்றாலை ஆமென்று அறியா அருமறையோன். இவ தமயந்தி தானா என்று அறியவில்லைன்னு நினைக்க கூடாது. அறிந்து விட்ட. இந்த செய்யுள் எல்லாம் பெரும்பாலும் அறியா செய்யா அப்படின்னா செய்யா என வினைப்பாட்டு எச்சம்னு சொல்லுவாங்க. அதை இப்பெல்லாம் நம்ம பயன்படுத்துறதே கிடையாது. நேரடியா இது அறிந்தேன்னு அர்த்தம். அதையெல்லாம் அறிந்து ஆம் என்று அறியா அறியும் அருமறையோன் வீமன் கொடிமேல் விழுந்து அழுவான். வீமன் கொடிங்கிறது தமயந்தி, உங்களுக்கே தெரியும். கொம்பும் அவன், அதுவும் தமயந்தி. செம்பொன் அடிமேல் விழுந்தால் அழுது. தலையிலே பூக்களை வைத்திருக்கக்கூடிய தமயந்தி நின்றிருக்கிறாள். அவளை பார்த்த உடனேயே அந்த அருமறையோன் அவளிடத்தில் அவளை பார்த்த உடனேயே அழுது விடுகிறான். கொடிமேல் விழுந்து அழுதான். இது சில பேர் என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, கீழே விழுந்து அழுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அணைத்து கொண்டு அழுதான் என்று கூட நம்ம சொல்லலாம். கொடிமேல் விழுந்து அழுதான். ஏன்னா பெரிய அருமறையோன், அவன் அணைக்கின்ற பொழுது அங்கே காமம் இருக்கார். வீமன் கொடிமேல் விழுந்து அழுதான். கொம்பும் அவன் செம்பொன் அடிமேல் விழுந்தால் அழுதா. உடனே அவன் என்ன பண்ணிருக்கா, காலில் விழுந்து அழுகின்றாள். ஆக தமயந்தியை பார்த்த உடனேயே அவளை பார்த்து அந்த அருமறையோன் அழுகின்றான். அவனை பார்த்த உடனேயே அவளை அடையாளம் கண்டு கொள்கிறான். என்று அந்த அரண்மனையில இருந்திருப்பார். நீண்ட காலமாக இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே அந்த தமயந்தி என்கின்ற கொம்பானவள் அந்த அருமறையோனுடைய செம்பொன் அடியை, சிவந்த பொன்னிறத்தினுடைய அடிமேல் விழுந்து அழுதிருக்கின்றார். தாமன் சேர் ஓதி தமயந்தி நின்றாளை ஆமென்று அறியா அருமறையோன் வீமன் கொடிமேல் விழுந்து அழுவான். கொம்பும் அவன் செம்பொன் அடிமேல் விழுந்தால் அழுது. மங்கை விழிநீர் மறையோன் கடல் கழுவ அங்கவன் தன் கண்ணீர் அவளுடன் மேல் பொங்க கடல் போலும் காதலார் கையற்றார் தங்கள் உடல் போலும் ஒத்தார் உயிர். அவள் அழுகின்ற கண்ணீரானது அந்த அருமறையோனுடைய கால்களை கழுவுகின்றது, கடல்களை கழுவுகின்றது. அவனுடைய கண்ணீரானது அவள் மேல் பொங்கி விழுகின்றது. கடல் போல் காதலார். இந்த இடத்துல அன்புதான். காதல்னா ஆண் பெண்ணுக்குரிய காதல் அல்ல, அன்பு. ஆனா ஏற்கனவே நலவென்பால மகன்களை பத்தி சொல்ற பொழுது கூட காதல் மகன்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஆக அன்பு என்ற அர்த்தத்துலதான் இங்க வருது. கடல் போன்ற காதல், அவர்களுக்கு கடல் போன்ற அன்பு பொங்கி வழிகிறது. கையற்றார், கையற்றார்னா ஒன்னும் செய்ய முடியாத நிலையில பேசாம இருக்காங்க. தங்கள் உடல் போலும் ஒத்தார் உயிர். அவருடைய உயிர்கள் துன்பத்தினாலும் அன்பினாலும் இணைந்திருக்கின்றன. உயிர்கள் அன்பினால் மட்டும்தான் இணையும் என்று பொருள் அல்ல. துன்பத்திலே கூட இரண்டு உயிர்கள் ஒட்டிய கொண்டிருக்கும். அது மாதிரி அவர்களுடைய உடல் எவ்வளவு துன்பப்படுகிறதோ அதுபோல அவளுடைய உயிர், இந்த இரண்டு பேருடைய உயிரும் துன்பப்பட்டு ஒட்டி கொண்டிருக்கின்றன. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், கடலை போன்ற அன்புள்ளவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் செயலற்ற நிலைமையிலே இரண்டு பேருமே நிற்கின்றார்கள். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியல. என்ன பேசுறதுன்னு தெரியாம நிற்கிறாங்க. மங்கை விழிநீர் மறையோன் கடல் கழுவ உங்கவன் தன் கண்ணீர் அவளுடன் மேல் பொங்க கடல் போலும் காதலார் கையற்றார் தங்கள் உடல் போலும் ஒத்தார் உயிர். கண்டாயோ மாதரசி. இது சேதி நாட்டு இளவரசி கிட்ட சொல்லக்கூடிய ஒரு செய்தி. யார் தெரியுமா? தமயந்தி யார் தெரியுமா? உன்னுடைய அக்கா மகள் என்று சேதி நாட்டு அரசங்கிட்ட சொல்றாங்க. விதர்ப்ப நாட்டு அரசன், குண்டினபுரத்து அரசனும் சேதி நாடும் உறவினார்கள், அக்கால் தங்கை.
ஆகவே சொல்றாங்க, மாறி பொறு கூந்தல் மாதராய். கூந்தன் அப்படின்னு சொன்னாலும் கூந்தல் தான் அர்த்தம். மழை போல விளங்குகின்ற கூந்தலை உடைய மாதராய். இது அரசிகிட்ட சொல்ற வார்த்தை. நீ பயந்த காரியைதான் பட்டதுயர் கண்டாயோ. நீதான் பெற்றெடுத்த இந்த காரியை. பெற்றெடுத்தார்னா உன்னுடைய அக்கா மகன், அவ்வளவுதான். நீ பயந்த காரியைதான் பட்டதுயர் கண்டாயோ. எவ்வளவு காரிகைனா பெண். எவ்வளவு துயரத்தை பட்டால் கண்டாயோ. சோர்குழலும் வேணியாய் வெண்துயிலும் பாதியாய் வெண்துயர்க்கு ஆணியாய் நின்றால் அயர்ந்து. இது என்னாச்சு? அமையந்தி. மேல இருக்கிற 2 வரி சேதி நாட்டு இளவரசை பற்றி சொல்வது, அரசை பற்றி சொல்வது. கீழே இருக்கிற 2 வரி அந்த ஐஃபன்ல இருந்து சோர்குழல்ல இருந்து அயர்ந்துன்றவர்களும் அமையந்தி பத்தி சொல்ற. சோர்குழலும் சோர்ந்து போகின்ற குழல் வேணியாய். வேணியாய்னே சடமுடியா போச்சு. தலைவாரி எல்லாம் பூசுடல. ஆனா முதல்ல பூசூடி நிற்கின்றவளேன்னு சொல்றது அது ஒரு இலக்கிய நயத்துக்காக சொல்லப்பட்டதே தவிர. ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது உண்மை நிலைய சொல்றார். அது இலக்கிய நயத்துக்காக சொல்லப்பட்டது. சோர்குழலும் வேணியாய். அந்த குழலெல்லாம் சடைமுடியாக. வேணினா சடைமுடி. வெண்துயிலும் பாதியாய். அவள் அணிந்திருந்த துயில் அது பாதி. பாதி ஆடை தான் அணிந்திருந்தாள். வெண்துயிருக்கு ஆணியாய். வெண்துயருக்கு ஆணியாய். துயரத்துக்கு ஆணியாக அவள் விளங்கிவிட்டாள். துயரம் என்கின்ற ஆணி அவள் மீது அடிக்கப்பட்டிருக்கின்றது. அயர்ந்து போய் நின்று இருக்கின்றாள் சொல்றார். தமயந்தியினுடைய நிலைய எடுத்து சொல்றார். அந்த அம்மாவுக்கே தெரியும். இருந்தாலும் இவர் பார்க்கும் பொழுது மனசு தாங்காம, உன் பொண்ணுமாய்வ எப்படி நிக்கிறா பாத்தியா? எப்படி இருக்க வேண்டிய குழல் சடமுடியாக இருக்கிறது. எப்படி இருக்க வேண்டிய ஆடை அற்றுப்போன துயில், நிறமற்று போன வெண்துயிலாக, அதிலும் பாதியாக இருக்கிறது. எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியவள் அவள் துயரத்துக்கு ஆணியா, துயரம் என்கின்ற ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது. அல்லது துயரம் என்ற துயரத்துக்கு அச்சாணியாகவே அவள் விளங்கிக் கொண்டிருக்கிறாள். இப்படி ஒருத்தி நிற்கிறாள் பார்த்தாயா என்று மனசு தாங்காமல் அந்த அருமறையோ சேதி நாட்டு அரசியிடத்திலே சொல்கின்ற பாட்டு இந்த பாட்டு. மாறி பொறும் கூந்தல் மாதராய் நீ பயந்த காரியைதான் பட்டதுயர் கண்டாயோ. சோர்குழலும் வேணியாய் வெண்துயிலும் பாதியாய் வெண் துயருக்கு ஆணியாய் நின்றால் அயர்ந்து. தன் மகளாவது அறியா தடுமாறா பொன்வடிவின் மேல் அழுது போய் விழுந்தாள். மென்மலரை கோதிப்போய் மேதி குறுகெழுப்பும் தன் பனை சூழ் சேதிக்கோன் தேவி திகைத்து. தன்னுடைய மகள் எப்படின்னு அறியாமல் இருந்திருக்கா. இது வரலாம் தன் மகளாவது அறியா தடுமாறா பொன்வடிவின் மேல் தடுமாறிக்கொண்டிருக்கிற பொன் வடிவத்தின் மேல் போய் விழுந்தால் விழுந்து அழுறா. இவாழறா யாரு? அரசி தமயந்தியின் மேல் போய் விழுது அழுகிறாள். ஐயோ, தன் மகளாயிற்றே, இவ்வளவு துயரப்பட்டாளே என்று அவள் அழுகின்றாள். சாதாரணமாகவே ரொம்ப கருணையோடு தமயந்தியை ஆதரித்த அரசி இப்பொழுது ரொம்பவும் கூடுதலான துயரத்தோடு அவள் மேலே போய் விழுந்து அழுகின்றாள். அது எப்படி? யார் அழுகிறாள்? சேதிக்கோன் தேவி, சேதி நாட்டு அரசி அழுகின்றாள். இந்த சேதி நாடு எப்படிப்பட்ட நாடு? மென்மலரை கோதிப்போய் மேதி குறுகெழுப்பும் தன்பனை சூழ் சேதி. மென்மையான மலர்களை எல்லாம் கோதிக்கொண்டு எடுத்துக்கொண்டு போகின்ற எருமையானது, எருமை போகும்பொழுது எல்லா மலரையும் அது மிதித்து கொண்டோ இந்த கொம்பினாலே எடுத்துக்கொண்டோ போகின்ற எருமையானது குறுகு எழுப்பும், அன்னத்தை எழுப்பக்கூடிய குளிர்ச்சியான வயல் சூழ்ந்திருக்கக்கூடிய சேதி நாடு இந்த நாட்டினுடைய அழகு. இந்த அழகையெல்லாம் நம்ம கம்பன் நாட்டுப்படத்திலே சொல்லியிருக்கோம். சேல் உண்ட ஒன்கணாரின் திரிகின்ற செங்கால் அன்னம். அதாவது ஒரு பெண்ணினுடைய
நடையை மாதிரி இருக்கக்கூடிய அன்னம். இங்கதான் திருப்பி போட்டிருப்பான். சாதாரண அன்ன நடைன்பாங்க. இங்க வந்து ஒரு பெண்ணை போல நடக்கக்கூடிய அன்னம். மாலுண்ட நளினப்பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை. நளினப்பள்ளி, மால்னா பெருமை மிக்க, நளினப்பள்ளி என்று சொன்ன தாமரை பள்ளி, தாமரை படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்னக்குஞ்சு. கால் உண்ட சேற்று மேதி, காலிலே சேற்றை மிதித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேதினா எருமை. இங்கேயும் அதான் பார்க்கணும். கோதிப்போய் மேதி என்ற எருமை. கன்றுள்ளி கனைப்ப சோர்ந்த, அந்த கன்றை நினைச்சிட்டு தானாகவே அது பால் பொழிதான். அந்த பால் உண்டு துயில அந்த அன்னப்பறவையானது பால் உண்டு விட்டது. அது தூங்கணும். அதுக்கு பச்சை தேரை தாளாட்டும் பண்ணை. பால் கொடுக்கறது எருமை, இது மேதி, அதுக்கு தாளாட்டுறது தேரை. இப்படியாக அங்கே ஒரு அன்னப்பறவை தூங்கிக் கொண்டிருக்கிறது. இங்க என்ன பண்ணுது? அன்னப்பறவை தூங்கல, அன்னப்பறவை எழுப்பி அனுப்புகிறது. மென்மலரை கொத்தி கொண்டு போகின்ற மேதியானது, எருமையானது அங்க இருக்கக்கூடிய அன்னங்களை எல்லாம் எழுப்பி பறக்க விடுகின்ற மென்மையான குளிர்ச்சியான வயல்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய சேதி நாட்டை சேர்ந்த தேவி திகைத்து போய் தன் மகளென்று அறிந்து தடுமாறுகின்ற பொன்வடிவை மேலெழுது போய் விழுந்தாள். இப்படி தடுமாறுகிறாள். ஐயோ, தன்னுடைய மகளாயிற்றே என்று அறிந்து தடுமாறி விடுகிறாள். அது நாள் வரை அவள் மகள் என்று அறியாமலேயே இருந்திருக்கிறாள். அறியாமலே இருந்திருந்தே அவளை ஆதரித்திருக்கிறாள். தன் மகளாவது அறியா தடுமாறா பொன்வடிவின் மேல் அழுது போய் விழுந்தாள். மென்மலரை கோதிப்போய் மேதி குறுகெழுப்பும் தன் பனை சூழ் சேதிக்கும் தேவி திகைத்து. கந்தனையும் கண்ணியையும் கண்டாயினும் சிறிது தன் துயரம் தீர்ந்து தனியார தந்தை பதியிலே போக்கினான் சேதியர்கோன் பண்டை விதியிலே போந்தாலை மீண்டு. சேதியர்கோன் அரசன். பண்டை விதியிலே போந்தாலை கண்டுன்னா விதியிலே, பழைய விதியிலே முன்னை விதி வழியாக சென்று கொண்டிருந்த தமயந்தியை தனியா அனுப்புறான். எங்க? அவன் ஊருக்கே, தந்தையினுடைய தந்தை பதியிலே போக்கினான். அவங்க அப்பா ஊருக்கே அனுப்புறான். ஏன் அனுப்புறாரு? கந்தனை பையன், கண்ணி மகள், 2 பேரையும் கண்டாலாவது சிறிது துயரம் தீர்ந்து, கொஞ்சமாவது துயரம் தீர்ந்து விடும் என்று எண்ணி தனியார, அவளுக்கு இப்பொழுது இருந்தா தனியா இருக்கா. குழந்தைங்க கிட்ட போனா கணவன் இல்லைன்னா கூட குழந்தை இருக்காங்க என்ற நிலைமை இருக்கும். தனி ஆற, அவருடைய தனிமை போய்விட, அவருடைய துயரம் சிறிது தன் துயரம் தீர்ந்து, கொஞ்சம் அவருடைய துயரம் தீர்ந்து தனியார, தனிமை துயரம் போய்விட. ரெண்டு காரணத்தினால அவருடைய துயரம் தீரணும், அவருடைய தனிமை போகணும். ஆக இந்த 2 காரணத்தினால அவருடைய அப்பா ஊருக்கே அனுப்பி வைக்கிறார் அந்த சேதி நாட்டு மன்னன். ஏன்னா கந்தன் கண்ணி மகனையும் மகளையையும் பார்க்கலாம், பார்த்தாலாவது அவருடைய துயரம் தீரும், தனிமை தீரும் என்பதனால் சேதி நாட்டு மன்னன் தமயந்தினுடைய தந்தை வீமனுடைய நாட்டுக்கே அனுப்பி வைக்கிறான். இந்த தமயந்தி எப்படிப்பட்டவள் என்று சொன்னால், பழைய விதியின் வழியிலே இன்னமும் போய் கொண்டிருக்கிறாள். விதி போகல, தீரலை. கந்தனையும் கண்ணியையும் கண்டாயினும் சிறிது தன் துயரம் தீர்ந்து தனியாரல் தந்தை பதியிலே போக்கினான் சேதியர்கோன் பண்டை விதியிலே போந்தாலை மீண்டு. இந்த ஊருக்கு வரான், தமயந்தி ஊருக்கு வரான், விதர்ப்ப நாட்டுக்கு வரா, சொந்த ஊருக்கு வரா. கோயிலும் அந்த புறமும் கொடி நுடங்கும் வாயிலும் நின்று மயங்கியதே. தீய கொடும் காணால மக்களையும் கைவிட்டு காதலன் பின் போனால் புகுந்த பொழுது. மக்களை கைவிட்டு, குழந்தைகளையெல்லாம் ஊருக்கு அனுப்பிவிட்டு, தீய கொடும் காணால, தீமையாக தீ கொதிக்கக்கூடிய கொடுமையான காட்டை ஆளுவதற்காக, ஆளுவதுன்னா காட்டுல போய் கொண்டிருக்கான்னு அர்த்தம், அவன் ஆள போறது இல்லை. அந்த கவிதையினுடைய அழகுக்காக காணாளன் போட்டிருக்காங்க. அந்த காட்டு வழியாக காதலன் பின் போனால், நலனோடு போனால்
இவதான் தமயந்தி. என்ன 2 விஷயம் சொல்றார். ஒன்னு மக்களை கைவிட்டவள், இன்னொன்று காட்டிலே காதலனோடு கைகோர்த்து கொண்டு காட்டிலே போனவள். புகுந்த பொழுது, விதர்ப்ப நாட்டுக்கு வந்த பொழுது, தந்தையாருடைய ஊருக்கு வந்த பொழுது, கோயிலும் அந்தப்புறமும் கொடிமுடங்கும் வாயிலும் நின்று மயங்கியது. இந்த 3 இடத்தில் இருப்பவர்களும் மயங்கினார்கள். கோயில் என்று சொன்னால் அரண்மனை, தகப்பன் மயங்குகிறான். அந்தப்புறமும் அங்க இருக்கக்கூடிய பெண்கள், அந்த புறத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் மயங்கி நிற்கிறார்கள். கொடிநுடங்கும் வாயிலும் அந்த வாயிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மயங்கி நிற்கிறார்கள். இப்படி அரசனும் அரசியும் அந்த புறத்து பெண்களும் வாயிலே நிற்கின்றவர்களும் அத்தனை பேரும் தமயந்தியை பார்த்து மயங்கி நிற்கிறார்கள். கோயிலும் அந்த புறமும் கொடிநுடங்கும் வாயிலும் நின்று மயங்கியது. தீய கொடும் காணால மக்களையும் கைவிட்டு காதலன் பின் போனால் புகுந்த பொழுது, உள்ள வரும்பொழுது இந்த 3 பேரும் பார்க்கிறார். அழுவார், எல்லாரும் அன்பு கடல் பொங்குது. அழுவார், விழுவார், அயிர்ப்பார், உயிர்ப்பார், தொழுவார், அமரெங்கும் சூழ்வார், வழுவா காம நீர் ஓத கடல் கிளர்ந்தால் ஒத்தவே நாமவேல் வீமன் நகர். தமயந்தி வீமனுடைய நகருக்கு வந்த பொழுது, நாமவேல் வீரம்னு சொன்னா அச்சுறுத்தக்கூடிய வேலை வைத்திருக்கக்கூடிய வீமன், தமையனுடைய தகப்பனார். அவனுடைய நகருக்கு வந்த பொழுது அந்த நகரம் எப்படி இருந்ததாம்? சில பேர் அழுவார், சில பேர் விழுவார், சில பேர் ஐயப்பார், ஐயப்படுவார். என்ன நலனுடைய மனைவியா இவள்? எப்படி இவ்வளவு அழகாக இருந்தவள் இப்படி போய்விட்டாலே, இவள் தமயந்தி தானா? நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, எப்படி இருந்தாங்க இப்படி ஆயிட்டாங்களே. அது மாதிரி ஐயப்பார், ஐயப்படுவார், உயிர்ப்பார், பெருமூச்சு விடுவார், ஐயோ இப்படி ஆயிட்டாலே. தொழுவார், அப்பா இப்போவாது இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தாலே என்று கடவுளை தொழுவார், அல்லது தமயந்தியை கூட தொழுவார். தமரெங்கும் சூழ்வார், தமர்னா சுற்றம், சுற்றத்தார் எங்கும் சூழ்ந்து கொள்வார். வழுவா காமம், வழுவாத குற்றமில்லாத அன்பு. இந்த காமம்னா அன்புதான். நீர் ஓத கடல் கிளர்ந்தால், ஓதம் அப்படின்னு சொன்னா கடல் தான், தண்ணீர். இந்த அன்பு என்கின்ற கடல் கிளர்ந்து எழுந்தால் எப்படி இருக்கும்? சுனாமி வந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி அந்த நகரத்து மக்கள் எல்லாம் கிளர்ந்து எழுந்து விட்டார்கள். அழுவார், விழுவார், அயிர்ப்பார், உயிர்ப்பார், தொழுவார், தமரெங்கும் சூழ்வார், வழுவா காமர் ஓத காம நீர் ஓத கடல் கிளர்ந்தால் ஒத்தவே நாமவேல் வீமன் நகர். இந்த அழுவார் விழுவார் என்றெல்லாம் இருக்கு பாருங்க. இத கம்பன் ரொம்ப பல இடங்கள்ல பயன்படுத்தியிருப்பார். கைகையை ராமனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த மந்தரை கூனி சொன்ன உடனே ரொம்ப மகிழ்ச்சியில மாலை எடுத்து கொடுத்துருவான், முத்து மாலைய. கோபம் வந்துடும் அவங்களுக்கு, கைகைக்கு, யாருக்கு, கூனிக்கு. என்னடா இவ கோபப்படுவான்னு பார்த்தா சந்தோஷப்பட்டு மாலை எடுத்து கொடுக்கிறாளேன்னு சொல்லி அந்த இடத்துல அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவா அப்படிங்கிறத கம்பன் சொல்லுவான். தெளித்தனல், உறப்பினல், சிறு கண் தீ உக விழித்தனல், வைதனல், வெய்து உயிர்த்தனல், அழித்தனல், அழுதனல், அம்பொன் மாலையை குழித்தனல் நிலத்தை அக்கொடிய கூனியே. அந்த அம்பொன் மாலையால் குளித்து விட்டான். தெளித்தனல் அப்படின்னா கத்ரா, உரத்தினால்னா அப்படி ஆத்திரம் பொங்குது அவளுக்கு. அந்த கண்ணெல்லாம் தீ எழ விழிக்கிறாளாம், திட்டுறாளாம், பெருமூச்சு விடுறாளாம், அழிக்கிறாளாம், அழுகிறாளாம். தன்னுடைய அழகையே அவள் அழித்துக் கொள்கிறாளாம். அவளுக்கு இருந்த அழகு. அவள் கொடுத்த மாலை எடுத்து அடிச்சு அந்த நிலத்தையே குழியாக்குறாளாம். இப்படி சொல்ற பொழுது சொல்லுவாரு, தெளித்தனல், உறப்பினல், சிறு கண் தீ உக விழித்தனல், வைதனல், வென்று உயிர்த்தனல், அழித்தனல், அழுதனல், அம்பொன் மாலையால் குழித்தனல் நிலத்தை அக்கொடிய கூனியே என்று சொன்ன மாதிரி அழுவார்,
விழுவார், அயிர்ப்பார், உயிர்ப்பார், தொழுவார், அமரெங்கும் சூழ்வார், வழுவா காம நீர் ஓத கடல் கிளர்ந்தால் ஒத்தவே நாமவேல் வீமன் நகர். தந்தையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண்ணீர் பொங்குது. தந்தையை முன் காண்டலுமே தாமரை கண் நீர் சொரிய, சிந்தை கலங்கி திகைத்து அலமந்து. இந்த மூணுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். சிந்தை கலங்குகிறது, திகைப்பது, வருந்துவது. என் தாய், எந்தாய், எந்தாய், யான் பட்டதே என்ன போய் விழுந்தால் படை நெடுங்கண் விட்ட நீர் மேலே விழ. தந்தையை பார்த்த உடனே அவருடைய தாமரை கண்ணிலிருந்து இருந்து கண்ணீர் சொரிந்து கொண்டே வருகிறது. சிந்தை கலங்குகிறாள், திகைத்து நிற்கிறாள், வருந்துகிறாள். எந்தாய், என் தாய், தந்தையே, யான் பட்டதே என்ன போய், எவ்வளவுலாம் பட்டம் தெரியுமா என்று போய் விழுந்தாளாம். விழுந்தாலும் அவருடைய காலடியில விழுந்திருப்பா. படை நெடுங்கண், இந்த கண்ணை வேலு கூப்பிடுவது என்பது வழக்கமான இலக்கிய யுக்தி. அந்த படை நெடுங்கண் விட்ட நீர் மேலே விழ, அவருடைய காலின் மேலே விழ அவள் அழுகின்றாள். தந்தையை காண்டலுமே தாமரை கண் நீர் பொழிய, சிந்தை கலங்கி திகைத்து அலமந்து, எந்தாய், யான் பட்டதே என்ன போய் விழுந்தால் படை நெடுங்கண் விட்ட நீர் மேலே விழ. செவ்வண்ண வாயாலும் தேர்வேந்தனும் மகளை அவ்வண்ணம் கண்டக்கால் ஆற்றுவரோ, மெய்வண்ணம் ஓய்ந்து நான் நீர் போய் உலர்கின்றது ஒத்த தமர் நீந்தினார் கண்ணீரில் நின்று. செவ்வண்ண வாயாலும், சிவந்த வாயுடையவள். தேர்வேந்தன், செவ்வண்ண வாயால் சிவந்த வாய்னா அவங்க அம்மா. தேர்வேந்தன்னா அவங்க அப்பா. மகளை அவ்வண்ணம் கண்டக்கால் ஆற்றுவரோ, அப்படி பார்த்த உடனே அவங்க மனசு ஆகுமா? மெய்வண்ணம் ஓய்ந்தது, அவருடைய உடம்பெல்லாம் தளர்ந்து போய் விட்டது. நான் நீர் போய் உலர்கின்றது, நாக்கிலிருந்து நீர் போய் உலர்ந்து போய் விட்டது. ஒத்த தமர், அவர்களுக்கு இணையான சுற்றத்தார். ஒத்த தமர், தமர்னா சுற்றம். இணையான சுற்றத்தார் நீந்தினார் கண்ணீரில் நின்று, அவர்கள்லாம் கண்ணீர்ல நின்று நீந்தி கொண்டிருந்தார்கள். இந்த வண்ணம்ன்ற வார்த்தையெல்லாம் நீ 1000 முறை நாம கேட்டோம் கம்பன் கிட்ட இருந்து. வரைதாசன் பூசணிக்காய் ஒரு பாட்டு இருந்தார். மெய்வண்ண வீடு கட்ட உனை தொங்க விடுகின்றார்கள், செய்வண்ணம் வேலை செய்து திருமாடம் முடிக்கின்றாய் நீ. பொய்வண்ண பூசணிக்காய் கரி உன்னை செய்துண்டேன், உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கரிவண்ணம் இங்கு கண்டேன். கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன் கம்பம் எழுதுன மாதிரி, கைவண்ணம் அங்கு கண்டேன், கரிவண்ணம் இங்கு கண்டேன். இதுல இன்னொரு பாட்டு ஒண்ணு இருக்குங்க. அதாவது பொன்வண்ண அந்தாதின்னு ஒரு அந்தாதி உண்டு. சேரமான் பெருமாள் நாயனார் அந்த அந்தாதியை எழுதியிருக்கார். சேரமான் பெருமாள் நாயனார் மிக முதலாக உலா எழுதியவர். திருக்கோயிலை கூட அவரை பற்றி ஒரு குறிப்பு உண்டு. அவர் எழுதிய பொன்வண்ண அந்தாதியில இந்த 1650 700 எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிற அந்த அந்தாதியில் இந்த வண்ணம்னு வைத்து எழுதியிருப்பார். அது சிவபெருமானுக்கு எழுதியிருப்பார். பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்து இயங்கும். பொன்வண்ணம் மாதிரி இருக்குமா சிவபெருமான்? நல்ல சிகப்பு, நெருப்பு வடிவம் அல்லவா? மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை, மின்னை மாதிரி அவனுடைய சடைமுடி இருக்குமா. வெள்ளிக்குன்றம் தன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை, அந்த அவனுடைய விடை இருக்கிறதே காலை, அது வெண்மையா இருக்குமா. அது எப்படி சொல்றாரு பாருங்க. வெள்ளிக்குன்றம் தன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை, தன்னை கொண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே அப்படின்னு அம்பனுக்கு முன்னாலேயே இந்த வண்ணம்னு போட்டு எழுதிய பெருமை சேரமான் நாயனாருக்கு உண்டு. அது மாதிரி இந்த மாதிரி வண்ணம்ன்றது நிறைய எழுதியிருக்காங்க. செவ்வண்ண திருவாசகத்துல கூட ஒரு பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். செவ்வண்ண வாயாலும் தேர்வேந்தனும் மகளை அவ்வண்ணம் கண்டக்கால் ஆற்றுவரோ, மெய்வண்ணம் ஓய்ந்து நான் நீர் போய் உலர்கின்றது ஒத்த தமர் நீந்தினார் கண்ணீரில் நின்று.
பெற்றவள் புலம்பினாள். பெற்றவளுக்கு ரொம்ப வருத்தம் இருக்கத்தான் செய்யும். பனியிருளில் பாழ் மண்டபத்தில் உன்னை நினையாது நீத்து அகன்ற பொழுது தனியே நின்று என் நினைந்து என் செய்தாய் என்னா புலம்பினால் பொன் நினைந்தாய் நோக்கி புலர்ந்து சொல்றான். குளிர்ச்சியான அந்த இரவுல பாழ் மண்டபத்துல உங்க துளி கூட நினைச்சு பார்க்காம அகன்று போன பொழுது தனியாகவே நின்று அந்த சூழ்நிலை பாருங்க. நல்ல இருட்டு நேரம், பாழான மண்டபம், தனியா நிக்கிற தமயந்தி. ஒரு தாய்க்கு அதை நினைச்சு பார்த்தா பகீர்னு இருக்கும். என்ன நினைச்சமா, என்ன செய்தமா என்று புலம்பினால் பொன்னினை தாய் நோக்கி புலர்ந்து. பொன்னினைனா தமயந்தி, தாயின்னு தமயந்தியுடைய தாய் நோக்கி புலர்ந்து. ஆக குளிர்ந்த இரவில் பாழான மண்டபத்தில் உன்னை அவன் விட்டு நீங்கி விட்ட பிறகு தனியாக நின்றிருந்தாயே, என்ன நினைத்தாய், என்ன செய்தாய், என்ன சொல்லி புலம்பினாள் என்று என்று இவள் புலம்புறான். யாரு? தமையனுடைய தாய் புலம்பி சொல்றா. பொன்னை பார்த்து, பொண்ணுக்கு நிகரான தன்னுடைய மகள் தமயந்தியை பார்த்து இவள் வருந்தி சொல்கின்றாள், புலம்புகின்றாள். பனியிருளில் பாழ்மண்டபத்திலே உன்னை நினையாது நீத்து அகன்ற பொழுது தனியே நின்று என் நினைந்து என் செய்தாய் என்னா புலம்பினால் பொன்னினைத்தாய், பொன்னினை தாய் நோக்கி புலர்ந்து. இது கலிநீங்கு படலம். 3 படலம். நலவென்பால 3 படலம். சுயவர காண்டம், 3 காண்டம். சுயவர காண்டம், கலி தொடர் காண்டம், கலி நீங்கு காண்டம். இந்த 3 காண்டம் தான் இருக்கு. இந்த 3 காண்டத்துல சுயவர காண்டத்துல 178 பாட்டு, கலி தொடர் காண்டத்துல 155 பாட்டு, கலி நீங்கு படலத்துல 94 பாட்டு. இனிமேல் அவளை விட்டு கலி நீங்க போகிறது. கலி நீங்கு காண்டம் என்று ஒரு தனி காண்டம் என்பதனாலே இதற்கு ஒரு கடவுள் வாழ்த்து எழுகிறார்கள். அருளும் திருப்பாதம். மூலப்பழமறைக்கு முன்னேயும் காணலாம், காலிக்கு பின்னேயும் காணலாம். மால்யானை முந்தருளும் வேத முதலே என அழைப்ப வந்தருளும் செந்தாமரை. இந்த செந்தாமரை என்றது பாதத்துக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு ஓமை. இது திருமாலனுடைய பெருமை. நமக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். கஜேந்திரன் முதலையின் வாய்ப்பட்டு வேத முதலே என்று அழைக்கிற பொழுது திருமால் வந்ததாகவும் யானையை மீட்டதாகவும் ஒரு புராண செய்தி உண்டு. அதுதான் சொல்றார். மால்யானை முந்தருளும் வேத முதலே. மால்யானை கூப்பிடுவதற்கு முன்பாகவே வந்து, அல்லது கூப்பிடுவதற்கும் அவன் வருவதற்கும் சரியாக இருந்திருக்கலாம். அப்படி ஒரு போக்கு கூட உண்டு. விளக்கு அணைஞ்சவுடனே இருட்டு வரும்ன்ற மாதிரி. எது முதல்லன்னு சொல்ல முடியாது. விளக்கு அணைதான் இருட்டு எது வர்றதா? விளக்கற்றம் காணும் இருளைய போனார் திருவள்ளுவர். அது மாதிரி அப்படி அணைஞ்ச உடனே சட்டுன்னு இருள் பரவிடுற மாதிரி கூப்பிட்ட உடனே ஓடியாந்து நிக்கிறதார் பாருங்க. அது கூப்பிட்டது முதலா வந்தது முதலான்னு சொல்ல முடியாத அளவிற்கு முந்தருளும் வேத முதலே என அழைக்க அந்த யானையானது வேத முதல்வனே என்று அழைக்கிறது. அப்படிப்பட்டவனுடைய தாமரை பாதம் இருக்கிறதே, அதை மூலப்பழமறைக்கு முன்னேயும் காணலாம், வேத மறைக்கு முன்னாலும் பார்க்கலாம், காலிக்கு பின்னேயும் காணலாம். காலினா பசுன்னு அர்த்தம். இந்த காலிக்கெல்லாம் கல்லுன்னு ஒரு பொருள் இருக்கு, பசுன்னு ஒரு பொருள் இருக்கு, உபயோகமற்றவன்னு ஒரு பொருள் இருக்கு. 3 பொருள் இருக்குது. அந்த காளி என்று சொன்னால் பசு. இங்க கண்ணன் தானே பசுவை மேய்க்கிறவன். ஆகவே இந்த பழைய மறைக்கு முன்னாலேயும் பார்க்கலாம், பசுவுக்கு பின்னாலேயும் அவனுடைய திருவடியை பார்க்கலாம். அப்படிப்பட்ட திருமால். மூல பழமறைக்கு முன்னேயும் காணலாம், காளிக்கு பின்னேயும் காணலாம், மால்யானை முந்தருளும் வேத முதலே என அழைப்ப வந்தருளும் செந்தாமரை. இது திருமாலுக்கு சொன்னது. இப்போ மணக்கோயில் கொண்டான்னு நம்முடைய சிவபெருமானுக்கு சொல்றது. போதுவார் நீர் அணிந்து, உரிய பொழுதுகளிலே விபூதி அணிந்து கொண்டு,
பொய்யாத ஐந்தெழுத்தை நமச்சிவாய என்ற அடுத்தை ஓதுவார் உள்ளம் என உரைப்பார். அதாவது விபூதியை அணிந்து கொண்டு 5 எழுத்தை ஓதுகின்றவருடைய உள்ளம் எதற்கு சமமா? நீதியார் பெம்மான், நீதியை நிலைநாட்டக்கூடிய பெம்மான், அமரர் பெருமான், இந்திரர்களுக்கெல்லாம் தலைவன், ஒரு மான்கை அம்மான், ஒரு கையிலே மானை வைத்திருக்கக்கூடியவன், நின்று ஆடுகின்ற அரங்கமானது. அவன் நின்று ஆடுற அம்பலம் இருக்கு பாருங்க, அது அந்த அம்பலம் எங்க இருக்குன்னு கேட்டா ஓதுவாருடைய உள்ள 5 எழுத்தை ஓதுவாருடைய உள்ளத்திலே இருக்கிறது. ஓதுவார் நீரணிந்து பொய்யாத 5 எழுத்தை ஓதுவார் உள்ளம் என உரைப்பர். நீதியார் பெம்மான் அமரர் பெருமான் ஒரு மான்கை அம்மான் நின்றாடும் அரங்கு. இந்த பெம்மான் என்ன? பெம்மான், பெருமான், அம்மான், இந்த 3 வார்த்தை வச்சு கண்ணதாசன் தைப்பாவில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அநேகமா ஜெயலட்சுமி மேடம், உலகம்மாள், ரமணி பாலசாமியாரெல்லாம் இந்நேரம் பாடி இருப்பாங்க. பெம்மான் குலமேனும் பெருமான் குலமேனும் அம்மான் மகளேனும் அசையாது இவள் உள்ளம், இம்மான் மகள் நெஞ்சம் இலகாது ஒரு நாளும், பெண்மான் இது சொல்வாள் பிணைமான் அதை வெல்வான். அவர் ரொம்ப உறுதியா சொல்றான், என்னுடைய உள்ளம் அசையவே அசையாது. அவன் பெம்மான் குலமா இருந்தாலும் பெருமான் குலமா இருந்தாலும் அம்மான் மகனாக இருந்தான்னா அசையாது என்னுடைய நெஞ்சம், அதெல்லாம் அசையாது. இம்மான் மகள் உள்ளம் இலகாது ஒரு நாளும், எவனுக்காகவும் இந்த மான் மகளுடைய உள்ளம் இலகாது என்று அள்ளி மாறி இருப்பான். பெண்மான் இதை சொல்வான் பிணைமான் அதை வெல்வான். இந்த பெண்மான் இதை சொல்வானா, ஆனா அவனுடைய காலை அதை வென்று விடுவான். கண்மான் ஒரு கணையில் கைமான் என வீழும், அவன் வீசுகின்ற ஒரு பார்வையில அவன் கையில போய் விழுந்துருவாளாம். பொன்மான் அவள் வீரம் பொய்மான் என ஓடும். சும்மா அந்த பொன்மான் போட்டா பாருங்க வீரம், அதெல்லாம் அந்த பொய்மான் மாதிரி ஓடி போய்விடும். விண்மாட நிலவில் விரிவாய் சுவை காணும், அம்மானமும் பாராய் அழகாய் அதை பாவாய் அப்படின்னு கண்ணதாசன் தைப்பாவில இந்த அம்மான் பெருமான் என்று ஒரு சொல் விளையாட்டு நடத்தியிருப்பார். ரொம்ப அழகான பாட்டு, தைப்பாவே ஒரு அழகான பாட்டு. இப்படி ஓதுவார் நீரணிந்து பொய்யாத 5 எழுத்தை ஓதுவார் உள்ளம் என உரைப்பார். நீதியார் பெம்மான் அமரர் பெருமான் ஒரு மான்கை அம்மான் நின்றாடும் அரங்கு. இது 2 கடவுள் வாழ்த்து முடிஞ்சு போச்சு. இப்போ நலனுடைய பகுதி. தமயந்தி அவங்க அப்பா கிட்டே போய் சேர்ந்துட்டாங்க, விதர்ப்ப நாட்டோடு போய் சேர்ந்து விட்டார். ஒரு 4-5 காட்சிகளாக தமயந்தி தான் வந்து கொண்டே இருந்தால் நலனே காணும். இப்பதான் நலனுடைய காட்சி வருது. மன்னா உனக்கு அபயம் என்னா வனத்தீயில் பன்னாக வேந்தன் பதைத்து உருகி சொன்ன மொழி வழியே சென்றான், முரண் கலியின் வஞ்ச பழி வழியே செல்கின்றான் பார்த்து. பன்னாக அப்படின்னு சொன்னா, அது பன்னாகன்றது இந்த மண்ணான்றதுக்காக அதை கூடுதலா நாகன்னு போட்டிருக்காங்க. நியாயமா பார்த்தா பன்னக அப்படின்னு தான் அது சொன்னோம். அது என்ன சொல்லுவாங்கன்னா, எதுகை நோக்கி அது கூடுதலாக சொல்லப்படுகிறது. பன்னக வேந்தன், பன்னகன்னா பாம்புன்னு அர்த்தம், பாம்பினுடைய தலைவன். நீங்க மண்ணான்றதுனால அந்த ஓசை நயத்துக்காக பண்ணாக கம்பன்ல நிறைய அது மாதிரி இருக்கும். மன்னா உனக்கபயம் என்னா வனத்தீர், இந்த ஓசனை அழகா இருக்கு பாருங்க, அதுக்காக தான் போட்டிருக்காரு. மன்னா உனக்கு நான் அடைக்கலம், என்னா வனத்தீயில் பன்னாக வேந்தன் பதைத்துருகி. அந்த வனத்தீயில பாம்புக்கு இருக்கு பாவம். அங்க தமயந்திய மலைப்பாம்பு விழுங்க தொடங்கிட்டு, இங்க பாம்பு நெருப்புல விழுந்து கொண்டிருக்கிறது. பன்னாக வேந்தன் பதைத்துருகி சொன்ன மொழி வழியே சென்றான். அது சொல்றதை கேட்டு மன்னா உனக்கு அபயம் என்று சொன்ன மொழியை கேட்டு, வார்த்தையை கேட்டு அது எங்க இருக்குன்னு பாக்குறதுக்கு போறான். முரட்கலியின் வஞ்ச பழி வழியே செல்கின்றான் பார்த்து. முரண்களி, முரட்களினா அது முரண்களி, முரட்டுக்களின்னு அர்த்தம் இல்ல, முரண்களி. முரண் அப்படின்னு சொன்னா வேறுபாடுன்றது நமக்கு தெரியும். பகைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, வலிமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, போர் அப்படின்னு ஒரு அர்த்தம். முரணல் அப்படின்னு சொன்னாவே போரிடுதல் மாறுபடுதல் 2 அர்த்தம் இருக்கு.
ஆக முரண்களி என்பது இங்கு பகையான களின்னு எடுத்துக்கொள்ளலாம், அல்லது வஞ்சகமான களி, வலிமையான களி என்றும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நலன் மீது போர் செய்து கொண்டிருக்கின்ற களி என்று எடுத்துக்கொள்ளலாம். மன்னா உனக்கபயம், ஐயா உங்ககிட்ட நான் அடைக்கலம் ஆயிட்டேன் என்று வனத்தீயில் அங்க காட்டு தீயில் பன்னாகவேந்தன் பாம்பினுடைய தலைவன் பதைத்து உருகி சொன்ன மொழி வழியாக அது கத்தனாம் பாருங்க, சொன்ன அந்த வழியாக எங்க குரல் கேக்குதுன்னு வழியாக சென்றான். முரண்களியின் வஞ்ச பழி வழியே செல்கின்றான் பார்த்து. அந்த கலியினுடைய வஞ்சகமான வழி இருக்கு பாரு, அந்த வழியாகவே அவன் போய் கொண்டிருக்கிறான். ஏன்னா மனசுக்குள்ள களிதான் இருக்கு. ஆகவே அது காட்டுகிற வழியிலேயே அவன் போய் கொண்டிருக்கிறான். மன்னா உனக்கபயம் என்னா வனத்தீர் பண்ணாக வேந்தன் பதைத்துருகி சொன்ன மொழி வழியே சென்றான். முரண் களியின் வஞ்ச பழி வழியே செல்கின்றான் பார்த்து. எரிவானை கண்டான். அந்த பாம்பு எரிந்து கொண்டிருக்கிறது, அவன் பார்க்கிறான். ஆறும் பிரியா அரையிருளில் அங்கனமே சோர்குழலை நீத்த துயரோடும் வீரன் திரிவான் அத்தீக்கானிற் செந்தியின் வாய்ப்பட்டு எரிவானை கண்டான் எதிர். ஆறும் திரியா அரையிருளில், யாருமே தெரியாத நடமாட்டம் இல்லாத பாதி இரவில் அங்கனமே சோர்குழலை நீத்த துயரத்தோடு, சோர்குழல்னா இங்க தமயந்தி, தமயந்தியை கை துறந்து விட்ட துயரத்தோடு வீரன் நலன் திரிவான் திரிந்து கொண்டிருக்கிறான். யாருமே நடமாட்டமே இல்லாத அந்த பாதி இருள் நேரத்தில், பாதி இரவில் தமயந்தியை இழந்துவிட்ட, துறந்துவிட்ட, கைவிட்டு விட்ட துயரத்தோடு அந்த துயரத்தை எண்ணி எண்ணி நலன் திரிவான் திரிந்து கொண்டிருக்கின்றான். தீக்கானில், அந்த தீய காணில் அல்லது தீ போல் கொதிக்கக்கூடிய காணில் செந்தியின் வாய்ப்பட்டு, சிவந்த தீயினுடைய வாய்ப்பட்டு, நாக்குப்பட்டு, அதற்குள்ளாக அகப்பட்டு, தீயின் அகப்பட்டு எரிவானை கண்டான் எதிர். எரிகின்ற பாம்பை பார்க்கின்றான் நலன். ஆறும் திரியா அரையிருளில் அங்கனமே சோர்குழலை நீத்த துயரோடும் வீரன் திரிவான் தீக்கானிற் செந்தியின் வாய்ப்பட்டு எரிவானை கண்டான் எதிர். அரவு அரசை அடைந்தான், அங்கிட்ட போறான். அரவரசனா பாம்பரசன். தீக்கடவுள் தந்த வரத்தை திருமணத்தில் ஆக்கி அருள் அறவரசை போக்கி அடைந்தான். அடைதலுமே ஆரழலோ நஞ்சி உடைந்தான் போய் புக்கான் உவந்து. இப்படி அவன் போறான். எதுகிட்ட? நெருப்பு கிட்ட போறான். தீக்கடவுள் ஒரு வரம் தந்தான் இல்லையா, எங்க ஏற்கனவே நாம பார்த்திருக்கோம். தீக்கடவுள்லாம் கொடுக்கிறார் இந்திரன் கிட்ட. இந்திரன், தீக்கடவுள், யமன் எல்லோரும் சேர்ந்து நலனை தமயந்தியிடம் தூது அனுப்புறாங்க. தமயந்தி ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் நலன் நாணயமாக போய் அவளிடத்தில் தான் காதல் கொண்டவளாக இருந்தாலும் கூட நான் உங்கள் சார்பாக வாதாடுகிறேன் என்று இந்திரனுக்கும் அக்னிக்கும் வாயுவுக்கும் யமனுக்கும் சொன்ன அந்த சத்தியத்தை மீறாமல் அவளிடம் போய் வாதாடிவிட்டு வந்து அவன் என்ன சொன்னாலோ அதை திரும்ப கொண்டு வந்து இந்த 4 பேரிடத்திலே சொன்னான் அல்லவா, அந்த நாணயத்தை பாராட்டி அவர்களெல்லாம் நம்ம நலனுக்கு ஒரு வரம் கொடுக்கிறார். என்ன வரம்? அங்கி, அமுதம், நீர், அம்பு, அணியாடை எங்கு நீ வேண்டினை மற்ற அவ்விடத்தே சங்கையறப் பெற்றாய் என வருணன், ஆகலண்டன், தருமன் மற்றோரும் தந்தார் வரம். நீ நெருப்பு, அமுதம் உணவு, நீர், அம்பு அழகிய பூக்கள், அணியாடை ஆடை, இதையெல்லாம் எங்கெங்கெல்லாம் நினைக்கிறாயோ அதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்வாய் என்று வருணன் தருகின்றான், இந்திரன் தருகின்றான், யமன் தருகின்றான், தீக்கடவுள் தருகின்றான். இப்படி எல்லோரும் வரம் தந்தார்கள் அல்லவா, அந்த வரம் இங்கே பயன்படுகிறது. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி வருகிறது. நீ நினைத்தால் ஆடையே கூட எடுத்துக்கொள்ளலாம் என்ற வரத்தை
நலன் ஏன் கானகத்திலே பயன்படுத்தவில்லை என்ற ஒரு கேள்வி நியாயமாக உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். எதிர்கிட்ட ஒரு கதைக்காக அதையெல்லாம் சில ஃப்ளா, இந்த சினிமாவில் பார்க்கும்போது கூட மிக சிறப்பான திரைப்படமாக இருந்தால் கூட சில ஃப்ளா இருக்கும் அந்த கதையினுடைய ஓட்டத்துக்காக. அது மாதிரி இது ஒரு ஃப்ளா என்றுதான் நான் கருதுகிறேன். இங்க தீக்கடவுள் கிட்ட போறான், அந்த தீயானது பின்வாங்கி விடுகிறது. ஏனென்றால் அவன் கொடுத்த வரம் இங்கே பலிக்கிறது. ஆனால் அரையாடை அணிந்து கொண்டிருந்தானே, அப்போது நான் கேட்டு ஒரு ஆடையை வாங்கி இருக்கலாம் அல்லவா, அதை வாங்காமல் ஏன் விட்டான் என்கின்ற கேள்வி இந்த பாட்டை திரும்ப படிக்கின்ற பொழுது உங்களுக்கும் வரும், எனக்கும் வருகிறது. தீக்கடவுள் தந்த வரத்தை திருமணத்தில் ஆக்கி அருளால் அவர் அரவரசை போக்கி அடைந்தான், அடைதலுமே ஆறலோன் அஞ்சி உடைந்தான் போய்ப்புக்கான் வந்து. அந்த வரம் இருங்க, அந்த வரம் கொடுக்கறான் இல்லையா, யாரும் அந்த தீக்கடவுள் கொடுத்த வரத்தை மனசுல வாங்கி இந்த பாம்பு கிட்ட போறான், போய் அடைந்தான். அவன் போய் பாம்பு கிட்ட சேர்ந்த உடனேயே அடைதலுமே ஆறழலோன், யாரு, அக்கினி பகவான் அஞ்சி உடைந்தான் பின்வாங்கி கொண்டான் போய்ப்புக்கான், போய் மறைந்து கொண்டான் உவந்து. உடைந்தான்னா தளர்ந்தான் கூட ஒரு அர்த்தம் இருக்கு, உழைந்தான் கூட ஒரு அர்த்தம் இருக்கு, அது ஒரு 4-5 அர்த்தம் இருக்கு. ஆக இவன் எதுவுமே செய்யல, அந்த அவன் கொடுத்த வரத்தை மனசுல வைத்துக் கொண்டு அந்த பாம்பு நெருப்புல விழுந்து இருக்கிறது அல்லவா, அந்த நெருப்பு கிட்ட அவன் போறான். போன உடனேயே அந்த அக்கினியானது அப்படியே பின்வாங்கி மறைந்து போய் விடுகிறது. தீக்கடவுள் தந்த வரத்தை திருமணத்தில் ஆக்கி அருளால் அரவரத்தை. திருமணம்ன்றது சிறந்த மனம், நெஞ்சம். இங்க திருமணம்னா மேரேஜ் இல்லை, மனசு. தீக்கடவுள் தந்த வரத்தை திருமணத்தில் ஆக்கி அருளால் அரவரசை போக்கி உடைந்தான், அடைதலுமே ஆறழலோ நஞ்சி உடைந்தான் போய்ப்புக்கான் வந்து. அது சொல்லுது, வேத முனி ஒருவன் சாபத்தால் வெண்கானில் ஆதவத்தின் வாய்ப்பட்டு அழுகின்றேன், காதலால் வந்தெடுத்து காவென்றான், மாலை மணிவண்டு சந்தெடுத்த தோளானை தான். 2 வார்த்தை, அழகான வார்த்தை. ஆதவத்து அப்படின்னு சொன்னா வெளிச்சம், நெருப்புன்னு அர்த்தம். வெளிச்சத்துக்கும் சூரியனுக்கு கூட ஆதவன், ஆதவன் சொல்றேன் இல்லையா, அது மாதிரி ஆதவம். ஆதவம் நானும் சூரியன் அர்த்தம், நெருப்புன்னு அர்த்தம், வெயில் அர்த்தம். அதே மாதிரி கீழே ஒண்ணு போட்டிருக்காரு பாருங்க, சந்தெடுத்த தோளான். சந்தம் அப்படின்னா இசைன்னு நமக்கு தெரியும், சந்தனம்னு ஒரு பொருள் இருக்கிறது. குறுகிய சந்துக்கு கூட சந்துன்னு சொல்றோம். இப்படி பல அர்த்தம் அதுக்கு இருக்கு. இந்த இடத்துல சந்தனம் பூசிய தோளான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது மணிவண்டு, அழகான வண்டுகள் இசை பாடக்கூடிய அளவுக்கு தோளிலே மாலை அணிந்து கொண்டிருந்தவன் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். வேத முனியொருவன் சாபத்தால் வெங்கானில் ஆபத்தின் வாய்ப்பட்டு அழுகின்றேன். வேத முனிவன் எனக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டான், அதனால் இந்த வெம்மையான காட்டிலே தீயின் வாய்ப்பட்டு நான் அழுகின்றேன். காதலால் வந்தெடுத்து காவென்றான், அன்பினால் வந்தெடுத்து என்னை காப்பாற்று என்றான். மாலை மணிவண்டு, மாலை நேரத்து வண்டானது இசைப்பாடக்கூடிய அளவிற்கு தோளிலே மாலை அணிந்து கொண்டிருந்த நளன். வேத முனி ஒருவன் சாபத்தால் வெண்கானில் ஆதவத்தின் வாய்ப்பட்டு அழுகின்றேன், காதலால் வந்தெடுத்து காவென்றான், மாலை மணிவண்டு சந்தெடுத்த தோளானைத்தான். சீரியாய் நீ எடுப்ப தீமை கெடுகின்றேன், கூறும் கடல் அவித்து கொண்டு போய் பாரில் விடுகின்றான், மற்றந்த வெண்தழலால் வெம்மைப்படுகின்றான் வேல் வேந்தை பார்த்து. என்ன சொல்றான், என்னை நெருப்புல இருந்து கொண்டு போய் நெருப்பில்லாத இடத்துல போட்டுடு. சீரியாய் சிறந்தவனே, யார பார்த்து சொல்றான், வேல் வேந்தை பார்த்து. கீழே சொல்லியிருக்கார் பாருங்க, வேல் வைத்திருக்கக்கூடிய வேந்தனை பார்த்து, சீரியாய் நீ எடுப்ப, என்னை நீ எடுத்துரு, நெருப்புல இருந்து எடு. தீமை கெடுகின்றேன், நீ எடுத்தால் என்னுடைய தீமையெல்லாம் போய்விடும். கூறும் தழல் அவித்து கொண்டு போய், கூர்மையாக மிகுந்திருக்கக்கூடிய நெருப்பை அவித்து போட்டுவிட்டு என்னை கொண்டு போய் பாரில் விடுகின்றான். பாரில்னு சொன்னா நெருப்பே இல்லாத இடத்தில் விடுகின்றான்.
மற்றந்த வெண்தழலால் வெம்மைப்படுகின்றான். அந்த தழலாலே அவதிப்பட்டுக் கொண்டிருப்பவன், சூடுபட்டுக் கொண்டிருப்பவன் வேல்வேந்தனாகிய நலனை பார்த்து சொல்கின்றான், சீரியாய் என்னை நெருப்பிலே இருந்து எடுத்து கொண்டு போய் நெருப்பில்லாத இடத்திலே விட்டுவிடு. சீரியாய் நீ எடுப்ப தீமை கெடுகின்றேன், கூறும் தழல் அவித்து கொண்டு போய் பாரில் விடுகின்றான். மற்றந்த வெந்தழலால் வெம்மைப்படுகின்றான் வேல் வேந்தை பார்த்து. அரவரசை கொண்டு அகன்றான் என்றுரைத்த அவ்வளவிலே ஏழ் உலகம் சூழ்கடலும் குன்றும் சுமந்த குலப்பொயத்தான். வென்றி அரவரசை கொண்டு அகன்றான் ஆரண்யம் தன்னின் இரவரசை என்றான் எடுத்து. அந்த சொன்ன அந்த அளவிலேயே 7 உலகம் சூழ்கடலும் குன்றும் சுமந்த குலப்போயத்தான். இந்த ஒரு தோல் அவன் சுமந்தான்னு சொல்றது உண்டு. அல்லது அந்த 7 உலகத்தையும் 7 உலகம் மைக் ஓபன் பண்ணி பேசிட்டே இருக்கீங்க, கவனமா இருக்குமா? இது அவ்வளவு ரெக்கார்ட்ல வரும். ஐயா செந்தில்குமார் ஐயா, யாரு? செந்தில்குமார் சார் மைக் ஓபனா இருக்கு. நீங்க தொடருங்க. சொல்றான், அந்த 7 உலகத்தையும் கடலையும் குன்றையும் அரசாண்டு கொண்டிருந்த தோழினன் இந்த 3ஐயும் தன்னுடைய தோளிலே சுமந்தான் அப்படின்னு சொன்னா, இந்த 3ஐயும் அவன் அரசாண்டு கொண்டிருந்தான் அர்த்தம். இந்த குடும்பத்தை தன் தலையில சுமந்தான்னா என்ன அர்த்தமோ அதுதான் எனக்கு அர்த்தம். குலம் அப்படின்னா எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க. அழகு, இனம். அவையார் சொல்லுவாங்க, குளமாலை வேர்க்கண்ணால் பூர்வமை நாடில் பலாமா பாதிரியை பார்வா. அழகு, இனம், குடி, கூட்டம், கோயில், நன்மை, மூங்கில், வீடு, மலை, மேன்மை, அரண்மனை என்று இவ்வளவு அர்த்தம் அந்த குலத்துக்கு இருக்கு. இதுல மலை போன்ற தோலை உடையவன் அல்லது அழகான தோலை உடையவன் அவன். இந்த 7 உலகத்தையும் சூழ்கடலையும் குன்றையும் ஆண்டு கொண்டிருந்தவன். இப்படிப்பட்ட நலன் வென்றி அரவரசை கொண்டு அகன்றான். அந்த அரசாந்த பாம்பினை எடுத்துக்கொண்டு அகன்று விட்டான். ஆரண்யம் தன்னில், அந்த காட்டை விட்டு வெளில வந்து நெருப்பில்லாத ஒரு இடத்துல போட்டு, ஆரண்யம்னா காடு. இரவரசை வென்றான் எடுத்து. இரவரசனா நிலா. அந்த இரவு நேரத்துல நிலாவைத்தான் ஒப்புமையாக சொல்ல முடியும்ன்றதுனால அவன் நலனுடைய முகத்துக்கு நிலாவை ஒப்புமையாக சொல்கிறார். என்றுரைத்து அவ்வளவிலே 7 உலகமும் சூழ்கடலும் குன்றும் சுமந்த குலப்பொயத்தான். வென்றி அரவரசை கொண்டு அகன்றான் ஆரண்யம் தன்னில் இரவரசை வென்றான் எடுத்து. அந்த பாம்பு எடுத்து கொண்டு போய் நெருப்பில்லாத காட்டுப்பகுதியிலே போடுகிறான். போயிட்டான், போட்டுல போறான், எடுத்துட்டு போறான். அடுத்துதான் ஒரு சூட்சமா வைக்கிறது அந்த பாம்பு. தச என்று சொல்லி இடுக. தச அப்படின்னு சொன்னா 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு 10ன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, கடின்னு ஒரு அர்த்தம். மண்ணின் மீது என்றனை நின் வன் தாளால் 1 முதல் எண்ணி தச என்று இடுக என்றான். நன்னிப்போர் மாவலான் செய்த உதவிக்கு மாறாக ஏவலால் தீங்கிழைப்பேன் என்று. போர் மாவலான், மாவலான்னா குதிரை ஓட்டக்கூடியவன் அர்த்தம். மான்னா குதிரை அர்த்தம். போர்க்களங்கத்திலே குதிரையை ஓட்டக்கூடிய வல்லமை படைத்த அந்த நலன் செய்த உதவிக்கு கைமாறாக ஏவலால் தீங்கிழைப்பேன் என்று அவன் சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்தே அவனுக்கு தீங்கிழைக்கப் போகிறேன் என்று நினைத்துக் கொள்கிறது. இப்ப 2 அர்த்தம் வருது. ஒண்ணு பாம்பு இடுகிற கட்டளை, ஒண்ணு நலன் இடுகின்ற கட்டளை. தச என்று சொன்னால் 2 அர்த்தம். ஒன்று 10ன்னு அர்த்தம்,
தசரதன் 10 ரதங்களை ஓட்டியதால் தான் அவன் தசரதன். இன்னொன்று தச என்று சொன்னால் கடின்னு அர்த்தம். மண்ணின் மீது என்றனை நின் வன் தாளால், மண்ணு மேல் எடு, நன்னி மண்ணின் மீது, விரும்பி மண்ணின் மீது என்றனை உன்னுடைய தாளால் வலிமையான காலை கொண்டு அளந்து 1 முதல் 10 என்று எண்ணி கீழே போடு சொல்றான். இது அந்த பாம்பு நலனுக்கு சொல்லக்கூடிய கட்டளை. ஆனால் இப்படி சொல்லுகின்ற பொழுதே அந்த கட்டளைக்குள்ளேயே நலன் ஒரு கட்டளை இடுவதாக ஒரு மறைமுக அர்த்தத்தை வைத்திருக்கிறது பாம்பு. என்னன்னா, மண்ணின் மீது என்றனை நின் வாளால் 1 முதல் எண்ணி தச என்று இடுக, என்னை கடி என்று போடு என்று அது ஒரு அர்த்தம் வைத்து, ஆக இந்த கடிய என்று இடுக என்று சொன்னா இது நலன் கொடுக்கின்ற ஏவல். அதனால்தான் சொல்றார், ஏவலால் தீங்கிழைப்பேன் என்று. நீ சொல்லுகின்ற கட்டளையினாலே தான் உனக்கு தீங்கிழைக்கப் போகிறேன். எப்படி? அந்த ஒரு வார்த்தையில 2 கட்டளை இருக்கு. ஒண்ணு பாம்பு கொடுக்கிற கட்டளை, 10 என்று எண்ணி கீழே போடு என்பது பாம்பு கொடுக்கிற கட்டளை. கடி என்று சொல்லி கீழே போடு என்பது அதுக்கு உள்ளே நலன் சொல்வதாக இருக்கின்ற ஒரு கட்டளை. அவனுக்கு அது தெரியாது, தெரியாம சொல்லிட்டான். மண்ணின் மீது என்றனை நின் வன்தாளால் 1 முதல் எண்ணி தச என்று இடுக என்றான். நன்னிப்போர் மாவளான் செய்த உதவிக்கு மாறாக ஏவலால் தீங்கிழைப்பேன் என்று, அவனை எப்படியாவது தீங்கிழைக்கணும் என்று சொல்லி, இப்படி நீ சொல் என்று சொல்லி உள்ளூர நலனுடைய கட்டளை அதிலே இருப்பதாக அது சொல்கிறது. ஆங்கவன் தான் அவ்வாறு உரைப்ப அது கேட்டு தீங்கலியால் செற்ற திருமணத்தான் பூங்கழலை மண்ணின் மேல் வைத்து தசவென்று வாய்மையால் எண்ணினான் வைத்தான் எயிறு. அந்த மாதிரி சொன்ன உடனே, பாம்பு சொன்ன உடனே அதை கேட்டு தீங்கலியால் செற்ற திருமணத்தான், செற்றானா வெற்றி பெற்றன்னு அர்த்தம். கலியினாலே வெல்லப்பட்ட திருமணத்தை கொண்டவன், அழகான நெஞ்சத்தை கொண்டவன், கள்ளங்கபடம் இல்லாத நெஞ்சத்தை கொண்டவன், பூங்குழலை மண்ணின் மேல் வைத்து, காலிலே அவன் கடல் அணிந்திருப்பான் அல்லவா அரசன், அதை அவன் மண்ணின் மேல் வைத்து தசவென்று வாய்மையால் எண்ணினான் வைத்தான் வயிறு. உண்மையாகவே அவன் சொன்னதே என்று சொல்லி, அந்த உண்மையான தன்மையோடு தசை என்று சொல்லி அவன் சொன்னான். சொன்ன உடனேயே வைத்தான் எயிறு, அந்த பாம்பு அவனை கொத்தி விட்டது. எயிறுன்னா கல். இவ்வளவுதானே? ஆங்கவன் தான் அவ்வாறு உரைப்ப அது கேட்டு தீங்கலியால் செற்ற திருமணத்தான் பூங்கடலை மண்ணின் மேல் வைத்து தசவென்று வாய்மையால் எண்ணினான் வைத்தான் எயிறு. தமயந்தி சேதி நாட்டிலே இருக்க அவனுடைய தகப்பன் அவள் எங்கே இருக்கிறாள், நலன் எங்கே, தமயந்தி எங்கே என்று தேடிக்கொண்டு வாருங்கள் என்று ஒரு மறையோனை அனுப்புகிறான். சூரியன் எங்கெங்கெல்லாம் ஒளியை வீசிக்கொண்டிருக்கிறானோ அந்த இடங்களிலெல்லாம் தேடி போய் பார்த்துவிட்டு அந்த அருமறையோன் கடைசியாக சேதி திருநாட்டுக்கு வந்து சேர்கின்றான். சேதி திருநாட்டுக்கு வந்து சேர்ந்த அருமறையோன் அங்கே நின்றிருந்த தமயந்தியை பார்த்து அழுகின்றான். அவள் கூட அவனுடைய காலிலே விழுந்து அழுகின்றான். இப்படி 2 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து அழுவது என்பது அவர்கள் இடையே இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த அன்பு, கடல் பொங்கிய மாதிரி இருக்கிறது. அவர்களுடைய 2 பேருடைய உயிரும் அன்பினால் மட்டுமல்ல துன்பத்தினாலும் ஒத்து போகின்றது. இவள் அடைந்த துன்பத்தை பார்த்து அவன் வருந்துகிறான், தன்னுடைய துன்பத்தை எண்ணி அவள் வருந்துகிறாள் என்று 2 பேருடைய உயிரும் துன்பத்தினாலே வருந்துகின்றது. இதை பார்த்துவிட்டு அந்த அருமறையோன் சேதி நாட்டு அரசியிடம் சொல்கிறாள், இவள் யார் தெரியுமா? உன்னுடைய மகள், உன்னுடைய அக்காள் மகள். இவளை பார்த்தாயா? அந்த அழகான கூந்தல் சடைமுடியாகிவிட்டது, நிறமற்ற வெண்துயில் பாதியாகிவிட்டது, அவள் அந்த துயரத்துக்கு அச்சாணியாக நின்று கொண்டிருக்கிறாளே என்று தமயந்தியினுடைய துயரத்தை அங்கே வர்ணிக்கிறாள். உடனே அந்த அரசியானவள் தடுமாறி அழுகின்றாள். தன்னுடைய மகள் என்று தெரிந்தவுடன்
ஏற்கனவே கருணை உள்ளம் படைத்த அவள் தன்னுடைய சதை ஆடியது இப்பொழுது மகள் என்று தெரிந்தவுடன் மேலும் கூடுதலாக அவளுடைய சதை ஆடி அவள் தமயந்தியை அணைத்துக் கொண்டு அவள் அழுகின்றாள். அப்பொழுது ஒரு தீர்மானத்துக்கு வருகிறான் சேதி நாட்டு மன்னன். இவள் தனியாக இருக்கின்றாள், துயரப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். இவனுடைய மகனும் மகளும் அவனுடைய தாத்தா வீட்டிலே இருக்கிறார்கள். ஆகவே அந்த தமயந்தினுடைய அப்பா வீட்டிற்கே ஊருக்கே அனுப்பிவிடலாம் என்று சொல்லி அவளை சேதி நாட்டுக்கு அனுப்பிவிடுகிறார். சேதி நாட்டுக்கு சென்ற பொழுது அங்கே இருந்த மன்னன், அந்தப்புறத்திலே இருந்த பெண்கள், வாயிலே இருக்கின்ற அத்தனை பேரும் தமயந்தியை பார்க்கின்றார்கள். ஓ, இவள் மக்களையெல்லாம் கைவிட்டு விட்டு தீய கொடுங்காட்டிலே காதலோடு போய்விட்டு வந்த தமயந்தியை பார்த்து இவ்வாறாக அரண்மனையிலே இருப்பவர்கள், அந்தப்புறத்திலே இருப்பவர்கள், வாயிலே இருப்பவர்கள் அத்தனை பேரும் சூழ்ந்து கொண்டார்கள். அவர்கள் அழுதார்கள், விழுந்தார்கள், ஐயப்பட்டார்கள். இவள் தமயந்தி தானா? ஒரு பெரிய அரசனுடைய மனைவிதானா? அரசனுடைய மகள் தானா? இப்படி நிலைகுலைந்து போயிருக்கிறாள் என்று ஐயப்பட்டார்கள். பெருமூச்சு விட்டார்கள், தொழுதார்கள். பரவாயில்லை, இப்போதாவது வந்து சேர்ந்தாலே என்று தொழுதார்கள். சுற்றமெல்லாம் சூழ்ந்து விட்டார்கள். அந்த இடத்தில் குற்றமில்லாத அன்பானது ஒரு கடல் போல கிளர்ந்தெழுந்த மாதிரி அந்த நகரத்திலே இருந்த அத்தனை மக்களும் கிளர்ந்தெழுந்து விட்டார்கள். தந்தையை பார்த்தவுடன் தமயந்தினுடைய தாமரை கண் நீர் சொரிந்தது, சிந்தை கலங்கியது, திகைத்தால், வருந்தினால், என் தந்தையே, நான் என்னென்ன பாடுபட்டேன் தெரியுமா என்று சொல்லி அவருடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வழிந்து ஓடியது. அவருடைய தாய் அழுகின்றாள், தேர்வேந்தன் அழுகின்றாள். அவனை பார்த்து பார்த்து அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். அவர்களுடைய உடம்பு தளர்ந்து போய் விடுகிறது, நாக்கு நீர் அற்று உலர்ந்து போய் விடுகிறது. அவர்களை சார்ந்த உறவினர்கள் அத்தனை பேரும் கண்ணிலிருந்து நீர் பொழிய நிற்கின்றார்கள். பெற்றவள் புலம்புகின்றாள், ஐயோ மகளே, இந்த குளிர்ந்த இரவில் பாழ் மண்டபத்தில் உன்னை விட்டுவிட்டு போன பொழுது தனியே நின்றாயே, என்ன நினைத்தாய், என்ன செய்தாய் என்று தாய் மகளை பார்த்து புலம்புகின்றாள். அடுத்து கலிநீங்கு காண்டம். ஆகவே இதற்கு திருமாலை பற்றி ஒரு பாடல். திருமாலானவர் யானை அழைத்தவுடனே வந்த வேத முதல்வன். அந்த வேத முதல்வன் வேதத்தின் அவனுடைய பாத திருவடியானது வேதத்தின் முன்னாலேயும் இருக்கிறது, பசுவின் பின்னாலேயும் இருக்கிறது. இரண்டு இடத்திலேயும் அவனுடைய திருவடியை காணலாம் என்று திருமாலை பாராட்டுகிறார் புகழேந்தி. அதே போல சிவபெருமானை பாராட்டுகின்ற பொழுது இங்கே நீர் அணிந்த விபூதியை அணிந்த நமச்சிவாயம் என்கின்ற ஐந்தெழுத்தை ஓதுகின்ற உள்ளம் இருக்கிறதல்லவா, சிவபெருமானை நேசிக்கின்றவருடைய பக்தருடைய உள்ளம். அந்த உள்ளம்தான் சிவபெருமான் ஆடுகின்ற அரங்கு. அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவன்? நீதிக்கு தலைவன், இந்திரனுடைய தலைவன், ஒரு மானை கையிலே வைத்திருக்கக்கூடியவன். அவன் ஆடுகின்ற அம்பலமானது அவனுடைய உள்ளம், சிவபெருமானை வணங்குகின்றவனுடைய உள்ளம் என்று சொல்கிறான். இந்த இடத்திலேதான் கலிநீங்கு படலத்திலேதான் மீண்டும் நலன் நீண்ட காட்சிக்கு பிறகு நலன் இங்கே வருகின்றான். அப்பொழுது எப்படி வருகின்றான் என்று சொன்னால், ஒரு பாம்பு நெருப்பிலே விழுந்து வதைத்துக் கொண்டிருக்கிறது. என்னை காப்பாற்று மன்னா, உனக்கு நான் அடைக்கலம், என்னை காப்பாற்று என்று சொல்கின்றது. கலியினுடைய வஞ்சத்தினுடைய வழியாகவே போய்கொண்டிருக்கக்கூடிய நலன் அந்த சொல்லை கேட்டு பாம்பின் பக்கத்திலே போகிறான். அவன் எப்படிப்பட்டவன், எந்த நிலையிலே இருக்கிறான்? யாரும் நடமாடாத அரையிருட்டிலே நடமாடிக் கொண்டிருக்கின்றான். தமயந்தியை துறந்துவிட்ட துயரத்திலே இருக்கின்றான். அந்த வீரன் அந்த தீய காணத்தில் தீயினுடைய வாய்ப்பட்டு எரிகின்ற பாம்பை பார்க்கின்றான். பார்த்தவுடன் பக்கத்திலே போகின்றான். போன உடனேயே ஏற்கனவே அவன் பெற்ற வரம், சுயவரத்திலே அவன் பெற்ற வரம், இந்திரனும் அக்னியும் தருமனும் வருணனும் கொடுத்த வரம். நீ நினைத்த நேரத்தில் உனக்கு நெருப்பு அருள் புரிவார், ஆடை கிடைக்கும், உமுதம் கிடைக்கும், நீர் கிடைக்கும் என்று அவனுக்கு கிடைத்த வரத்தை பயன்படுத்தி இப்பொழுது அந்த நெருப்பின் பக்கத்திலே போகின்ற காரணத்தினால் அக்னி பகவான் பின்னுக்கு போய் விடுகின்றான். அப்பொழுது அந்த பாம்பு சொல்கிறது, வேத முனிவன் கொடுத்த சாபத்தின் காரணமாக நான் இந்த நெருப்பிலே பட்டு அழிகின்றேன், என்னை எடுத்துக்கொண்டு காப்பாற்று என்று பாம்பு பணிவோடு கேட்கின்றான். சீரியனே, சிறந்தவனே, நீ என்னை நெருப்பிலே இருந்து எடுத்துக்கொண்டு நெருப்பு எங்கே இல்லையோ
அந்த இடத்திலே விட வேண்டும் என்று பாம்பு கேட்டுக்கொள்கின்றது. அந்த சொன்ன அளவிலேயே நலன் என்ன செய்கிறான்? அந்த பாம்பை அந்த நெருப்பு பின்வாங்கி விட்ட காரணத்தினால் அங்கு இருந்த அந்த பாம்பை எடுத்துக்கொண்டு அந்நெருப்பே இல்லாத ஆரண்யத்தின் பக்கத்தில் அவன் போய்விடுகின்றான். போனவுடன் அந்த பாம்பு சொல்கிறது, நீ உன்னுடைய காலால் அளந்து கொண்டே வர வேண்டும், மண்ணின் மீது காலால் அளந்து கொண்டே வர வேண்டும். 10 என்று நீ எண்ணுகிறாய் அல்லவா, அந்த நேரத்திலே கீழே போட்டு விட வேண்டும் என்று பாம்பு அவனுக்கு கட்டளை இடுகிறது. அந்த கட்டளைக்குள்ளவே மறைமுகமாக நலன் இடுகின்ற கட்டளை ஒன்று இருக்கின்றது. நலன் தெரியாமலேயே அந்த கட்டளை இடுகின்றான். ஏனென்றால் தச என்பதற்கு அவர் இன்னொரு அர்த்தம் அவனுக்கு தெரியவில்லை. ஆகவே அவன் என்ன செய்கின்றான்? என்னை கடி என்று சொல்லி அதை இடுகின்றான். 10 என்று எண்ணி இடு என்று பாம்பு சொல்கிறது. என்னை கடி என்று சொல்லி நலன் அதை இடுகின்றான். அவ்வாறு அவன் போட்ட உடனேயே அந்த பாம்பானது பல்லை வைத்து நலனை கடித்து விடுகிறது என்பதோடு இந்த வாரத்தை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி. மிக அருமையாக நலவெண்பாவை எடுத்து கூறியிருக்கின்றீர்கள். நலனுடைய கதை எப்படி செல்கின்றது, அவன் எப்படி கலியின் பிடியிலிருந்து தப்பிக்கின்றான், அந்த கதையில் தமயந்தி எப்படி தன்னுடைய பெற்றோருடன் கொண்டு சேர்க்கப்படுகின்றார் என்பதையெல்லாம் இந்த நிகழ்விலே எடுத்து கூறினீர்கள். கதை என்று வருகின்ற பொழுது அந்த கதை போக்கிற்கு தகுந்த மாதிரி சில காட்சிகளை அமைப்பதுதான் ஒரு ஆசிரியருடைய நோக்கமாக இருக்கும். அதனால்தான் சில இடங்களில் சில கேள்விக்குறிகள் எழுகின்ற பொழுது அந்த கேள்விக்குறிகளுக்குரிய பதில்கள் நமக்கு கிடைக்காமல் போடுகின்றன. ஐயா அவர்கள் சொன்னது, அந்த கொடுத்த வரங்களை ஏன் அவன் தேவைப்பட்ட பொழுதெல்லாம் பயன்படுத்தவில்லை என்கின்ற ஒரு கேள்வியை அங்கே எழுப்பியிருக்கின்றார்கள். இப்படி எழுப்பியிருந்தால் நலனுடைய கதை எப்போது முடிந்திருக்கும் அல்லவா? ஆனால் இந்த கதை நீள வேண்டும், கலியினுடைய போக்கு நீண்டு செல்ல வேண்டும். அந்த கலியினை எப்படி நலன் விரட்டுகின்றான், அதற்கு ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் எவை என்பதை எல்லாம் எடுத்து சொல்வதற்காக இந்த கதை நீடிக்கப்பட்டிருக்கின்றது என்றுதான் நான் எண்ணுகின்றேன். கதை என்று கூறுகின்ற பொழுது கதை என்பது கற்பனையும் கலந்து இருக்கின்ற காரணத்தினால் சில இடங்களில் சில தொய்வுகள் இருக்கத்தான் செய்யும் என்பதைத்தான் புகழேந்தி அவர்கள் தன்னுடைய கதையிலே அமைத்திருப்பாரோ என்று நான் எண்ணுகின்றேன். ஐயா அவர்கள் கேட்ட கேள்விகள் சரியான கேள்விதான் என்றாலும் அதை நாம் இப்பொழுது புகழேந்தியிடம் போய் கேட்க முடியாது என்கின்ற காரணத்தினால் நமக்குள்ளே அதனை விவாதித்துக் கொள்வோம், இப்படித்தான் இருந்திருக்கும் என்று நாமே ஒரு கற்பனையை வளர்த்துக் கொள்வோம் என்று கூறி மிக சிறப்பாக இந்த படலம் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே கிட்டத்தட்ட இன்றைக்கு 22 சான்றோர் பெருமக்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். அத்தனை சான்றோர்களுக்கும் நாம் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஒவ்வொருவராக நன்றி கூற வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள் என்கின்ற காரணத்தினால் வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று வாழ்த்து பாடல் பாடிய அம்மா ரமணியம்மாவுக்கு நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் தொழில்நுட்பத்தை மிக சிறப்பாக நடத்தி இந்த நிகழ்ச்சியை சிறப்புற செய்த நெல்லை தீபன் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். குரல் வழக்கம் தந்த ஜெயலட்சுமி மணிகண்டன் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்காக கேஜிஆர் அவர்கள் எழுதிய பாடலை இசையமைத்து பாடி கொடுத்த ஐயா ஹைதராபாத் ரவிசங்கர் அவர்களுக்கும் நாம் நன்றி கடன் பட்டு இருக்கின்றோம். ஆக இந்த நிகழ்ச்சியை கண்டு கேட்டு மகிழ்ந்து நலவெண்பாவை தெரிந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சான்றோர்களுக்கும் வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நலவெண்பா நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நலனுடைய கலி எப்படி விரட்டப்படுகின்றது, நலனும் தமேந்தியும் எப்படி திரும்பவும் ஒன்றாக சேருகின்றார்கள் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றோம் என்பதை கூறி அடுத்த நிகழ்ச்சியில் என்று கூறி சந்திப்போம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியினை கருத்துரைக்காக ஐயா நெல்லை தீபனிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.